கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம் அனைவரையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும், நம்முடைய அன்பின் இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக என்கிற வாழ்த்துக்களோடு உங்கள் யாவருக்கும் முதலாவது அடியனுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பத்தார் மற்றும் அடியன் சார்ந்திருக்கக்கூடிய திருச்சி பட்டணத்தில் காணப்படக்கூடிய உங்களுடைய அருமையான சகோதர சகோதரிகள், தேவனுடைய பரிசுத்தவான்கள், அவர்கள் அனைவருடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட இந்த ஒரு நல்லதொரு காலை வேளையில உங்கள் யாவருக்கும் முன்பாக இந்த ஆராதனை பகுதியின் மத்தியில தெரியப்படுத்திக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மிகப்பெரியதான கிருபை, இரக்கம், அவருடைய வல்லமையுள்ள பாதுகாவல் மற்றும் அவருடைய அன்புள்ள நேசக்கரம் இவையாவும் தொடர்ந்து நம் அனைவரோடும் கூட இருக்கும் பட்சத்துல கடந்த காலங்கள் முழுவதும் தேவன் நம் அனைவரையும் கனின்மணி போல பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்தி கடந்த மாதத்தினுடைய கடைசி நாட்கள்ல விசேஷமாக கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த பந்தியில நாம் அனைவரும் பங்கெடுக்கவும், அந்த பந்தியின் வழியாக கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூர்ந்ததோடு நம்முடைய மரணத்தையும் நாம் தேவனோடு செய்திட்ட உடன்படிக்கையை நினைவு கூறவும், அந்த உடன்படிக்கையை தேவ சமூகத்தில் மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்ளவும், புதுப்பித்து கொண்டு மீண்டுமாக நம்முடைய பலியின் ஜீவிய வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து பயணிக்கத்தக்கதான புதியதொரு வாய்ப்பையும் அந்த பந்தியின் வழியாக மிகுந்த ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொண்டு தொடர்ந்து அடுத்த மாதத்திற்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஒரு நன்றி உணர்வோடு கூட இந்த ஜீவியத்துல நாம் பலப்படும்படிக்கு இன்றைய நாள்ல நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பாடத்தினுடைய தலைப்பு, சகோதரர் நம் மத்தியில் அறிவித்த வண்ணமாக சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துல முதல் அதிகாரத்துல முதல் வசனத்தின் அடிப்படையில நம்ம இந்த தலைப்பை நம்ம தெரிஞ்செடுத்திருக்கிறோம். ஒரு முறை நீங்க வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். சம்பவிக்க வேண்டியவைகளை சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்ததுமான விசேஷம். ஆமாம் சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள்ல நம்ம தியானிக்க போகிற தியானம் இது ஒரு ஆவிக்குரிய படிப்பினைகள் நிறைந்த பாடமோ அல்லது ஒரு நில் பொருளாகவோ அல்லது குணலட்சணங்கள் சம்பந்தப்பட்ட ரீதியிலேயோ இந்த பாடம் அங்க அமைய போறது இல்லை. மாறாக தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இனி சம்பவிக்க போகிற தீர்க்க தரிசன காரியங்களை குறித்து சிந்திக்கக்கூடிய ஒரு பாடமாக அது இருக்கும். ரொம்ப எளிமையான சுருக்கமான பாடம் தான். ஆனாலும் முழுக்க முழுக்க நம்முடைய நாட்கள்ல நாம தியானித்து வைத்திருக்க வேண்டிய அவசியமான ஒரு தலைப்பாக அது காணப்படும் சகோதர சகோதரிகளே. ஸோ வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் அடிப்படையில இந்த பாடம் அங்க காணப்படுகிறதுனால இந்த பாடத்திற்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, இன்றைக்குமே வேத மாணவர்கள் மத்தியில வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆராய்ச்சிக்குரிய புத்தகமாகத்தான் அது காணப்படுகிறது. வேதாகமத்துல மற்ற அனைத்து புத்தகங்கள்லையும் தேவ கிருபையில முடிந்த அளவுக்கு அதனுடைய ஆழமான சத்திய பொருட்களை முழுமையாக அறிந்து கொள்ள தேவன் இந்த கடைசி கால பாதகங்களாகிய நம் அனைவருக்குமே கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆனாலும் கூட இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துல ஒரு 80% வசனங்களுக்கான ஆவிக்குரிய அர்த்தங்களை முழுமையாக உறுதியாக புரிந்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறாங்க அவருடைய பரிசுத்தவான்களுடைய கமெண்ட்ரிஸ் மூலமா. ஆனாலும் ஒரு 20% வசன பகுதிகள் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் கருகலாகவும் இன்னும் முழுமையான அர்த்தத்தை உறுதியாக நம்பக்கூடிய அளவுல இன்னும் வெளிப்படுத்தப்படாதவைகளாகவும் இன்னும் ஆராய்ச்சிக்குரியவைகளாகவும் தான் இந்த புத்தகத்துல 20% வசன பகுதிகள் அங்க காணப்படுகிறது. இன்றைய நாள்ல நாம தியானிக்க எடுத்துக்கொண்ட வசன பகுதிகள் கூட அப்படிப்பட்ட ஆராய்ச்சிக்குரிய வசன பகுதிகளாகத்தான் அது இருக்கும். அதனால நாம சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னா, இந்த பேசப்படக்கூடிய இந்த பாடத்தினுடைய அனைத்து காரியங்களையும் உறுதியாக அறுதியிட்டு நாம இதுதான் சத்தியம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளால இல்லாம போயிட்டாலும், உங்களுடைய ஆராய்ச்சிக்குரிய பார்வையில கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கிக் கொள்வதற்கும் அவைகளை தேவனுடைய தெய்வீக திட்டத்துல பொருத்தி பார்த்து அவைகளை ஏற்றுக்கொள்வதற்கும் உங்களுடைய தரப்புல இந்த பாடத்தினுடைய காரியங்களை நாம கொடுக்கிறோம்.
இது நம்முடைய பரிசுத்தவான்கள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்திய வார்த்தைகள் தான். ஃபாரின் பிரதருடைய கமெண்ட்ரிஸ் தான் நம்ம எடுக்கிறோம். ஆனால் இந்த பாடம் ஆராய்ச்சிக்குரிய பாடம் என்று சொல்லும் போது இதில் நீங்களும் என்ன பண்ணணும்னா பேசணும். நான் மட்டுமே என்ன பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னா பேச முடியாது. அப்படி போனால் தான் பாடம் என்ன ஆகும், முழுமையாக உள்வாங்கிக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும். சரி, இப்போ பாடம் ஆரம்பிக்கலாம். கர்த்தர் இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கு பிற்பாடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாமும் நம் அனைவரும் அறிந்த வண்ணமாக கிபி 1874 கர்த்தர் இயேசு தம்முடைய 2ஆம் வருகையில இந்த பூமிக்கு வந்துட்டார். அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில என்ன ஆயிடுச்சு, ஸ்தாபிக்கப்பட்டாயிடுச்சு. ஸோ நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக கர்த்தருடைய 2ஆம் பிரசன்னத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 7ஆம் காலகட்ட சபையின் பரிசுத்தவான்களாக காணப்படுகிறோம். கர்த்தர் இயேசு 1874 வந்துட்டார் என்று சொல்லிட்டா இன்றைய வருடத்தினுடைய கணக்கு எவ்வளோங்க? இது எந்த வருஷம்? 2024. அப்ப 2024 என்று சொல்லும் போது கர்த்தர் வந்து எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு? 150 வருடங்கள் ஆயிடுச்சு. ஸோ கர்த்தர் தம்முடைய 2ஆம் வருகையில் இந்த பூமிக்கு வந்து 150 வருடங்கள் ஆயிடுச்சு. அதே சமயத்துல நம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிச்சு எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு? 150 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த 150 வருடங்கள்ல தேவனுடைய தெய்வீக திட்டத்துல முக்கியமான இந்த 1000 வருட அரசாட்சி துவங்கி 150 வருடங்கள் கடந்து போகக்கூடிய இந்த சூழ்நிலையில தெய்வீக திட்டத்துல என்ன நிறைவேறி கொண்டு இருக்கு, அல்லது இனி நம் மத்தியில நிறைவேறுவதற்கு காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? கர்த்தர் இயேசு 2ஆம் வருகையில வந்திருந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த பூமியில நிறைவேற்றக்கூடிய காரியம் என்ன என்று சொல்லிட்டா நம்ம என்ன சொல்லலாம்? கர்த்தர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? ராஜரீகம் பண்ணிட்டு இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு என்ன வருதுன்னா அறுவடை, இல்லைங்களா? இதுதான் நம்ம பிரதானமாக சொல்லக்கூடிய விஷயம். வசனமும் அதுதான் நமக்கு சுட்டி காண்பிக்குது, இல்லைங்களா? கர்த்தர் தம்முடைய 2ஆம் வருகையில வந்திருந்து ராஜ்யத்தினுடைய வேலைகள்ல அநேக காரியங்கள்ல ஈடுபட்டுட்டாலும் முதலாவது அவர் கையில எடுத்து செய்யக்கூடிய வேலை என்னன்னா அறுவடையின் வேலை. அவருடைய சரீர அங்கங்களை கூட்டி சேர்க்கக்கூடிய, களஞ்சியத்துல சேர்க்கக்கூடிய வேலை. இதை எப்படி உறுதிப்படுத்தலாம்? அவர் அந்த வேலை தான் முதல்ல செய்யறாருன்னு வசனங்கள் வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 30வது வசனம். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார் என்றான். ஆமாம் சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய 2ஆம் வருகையில அது ஆரம்பிக்கப்படும் போது 1874 என்பது ஒரு அறுவடையின் காலம். எந்த அறுவடையின் காலம்? சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடையின் காலம். இந்த அறுவடையின் காலத்துல கர்த்தர் வந்து செய்யக்கூடிய வேலையில அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். முதலாவது கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்துல முதலாவது செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுதான் வசனம் ஆதாரம், அறுவடை. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்துல அந்த தூதன் வரும்போதே கையில என்ன வச்சுட்டு வருவார்னா ஒரு கருக்குள்ள அறிவாளை பிடிச்சுக்கிட்டு வருவார். அப்படின்னா கர்த்தர் தம்முடைய 2ஆம் வருகையில முதல்ல செய்யக்கூடிய வேலை என்னன்னா தம்முடைய பரிசுத்தவான்களை, நம்முடைய சரீர அங்கங்களை தன்னிடத்துல சேர்க்கக்கூடிய வேலை தான் ஃபர்ஸ்ட். அடுத்து தான் நெக்ஸ்ட் மற்ற வேலைகள் எல்லாம். அப்போ பிரதான வேலை என்று சொல்லும் போது இந்த 150 வருட காலகட்டங்களாக கர்த்தர் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை அறுவடையின் வேலை. இன்னமுமே இந்த வேலை இந்த பூமியில என்ன ஆயிட்டு இருக்கு, கடந்து போயிட்டு இருக்கு. அந்த வேலையினுடைய வெளிப்பாடுகளாகத்தான் நீங்களும் நானும் இங்க வந்து என்ன பண்ணிருக்கிறோம், உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ முதலாவது அறுவடையின் வேலை என்று சொல்லிட்டா இந்த அறுவடையின் வேலை எப்போ முடியும்? இது முடிஞ்சாதான் ராஜ்யத்துல அடுத்த வேலையை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, வல்லமையாக செய்ய ஆரம்பிப்பார். அப்போ இந்த அறுவடை வேலை தான் முதலாவது வேலை. இது முடிந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற வேலை என்பதற்கு வசனங்கள் ஏதாவது இருக்கா? இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியும் சமுத்திரத்தையும் மரங்களையும்
சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். ஆமாம் சகோதர சகோதரிகளே, மறுபடியுமாக வசனம் நமக்கு நிரூபித்து காண்பிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தேவனுடைய ஊழியக்காரருடைய நெற்றிகள்ல முத்திரை போட்டு தீரும் அளவும் தெய்வீக திட்டத்துல எந்த ஒரு விஷயங்களுக்கும் அனுமதி இல்லை சேதப்படுத்துவதற்கு. அதாவது இந்த பூமிக்கு அடுத்த ஊழியங்கள், கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிப்பதற்கு தேவன் எதைத்தான் பயன்படுத்துகிறாருன்னா மகா உபத்திரவம். இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு நிலத்தை பயிரிட்டு விதைக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? உழுகணும் இல்லையா? அப்போ ஒட்டுமொத்த உலகத்தின் ஜனங்களையும் ராஜ்யத்தின் விதைகளை கொண்டு நித்திய ஜீவனுக்குள்ள வளர்த்தெடுக்கணும்னா முதல்ல அந்த நிலமானது என்ன பண்ணப்படணும்? உழுகப்படணும். அந்த உழுகக்கூடிய வேலை தான் என்னதுன்னா ஆமோஸ்ல வசனம் சொல்லப்பட்டிருக்கு மகா உபத்திரவம். ஆனா இந்த மகா உபத்திரவத்தை இந்த வசனம் எப்படி காண்பிக்குதுன்னா, பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்திடாதீங்க. ஏன்? நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும். மறுபடியும் நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அறுவடையின் வேலை முடியாம உலக ஜனங்களுக்கான எந்த வேலையும் ஆரம்பிக்கிறதே இல்லை. இன்னும் சொல்ல போனா அவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணமே அறுவடை இன்னும் முடியாம இருக்கிறதுனால. அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டா நாம அடுத்த ஒரு கேள்வி, அறுவடை எப்போ முடியும்? இதை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்துல மறுபடியும் நீங்க ஆராய்ச்சி பண்ணும்போது சகோதர சகோதரிகளே, அறுவடையை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்கள் அந்த அதிகாரம் முழுவதுமே பேசப்பட்டிருக்கு. குறிப்பா 14ஆம் வசனத்துல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா சபையினுடைய அறுவடையை தொடர்ந்து பூமியினுடைய திராட்சை பழங்களுடைய அறுவடையும் அங்க என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பேசப்பட்டிருக்கு. ஆனா இந்த அறுவடையினுடைய முடிவை பத்தி நாம சிந்திக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும் போது, இந்த அறுவடை முடியணும்னா இந்த அறுவடையினுடைய முடிவுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கணும். அந்த நிகழ்வு தான் நம்முடைய பாடமே. அந்த நிகழ்வு என்னன்னா வாதைகள். 7 வாதைகள் ஊற்றப்பட்டு எப்ப முடியுதோ அப்பதான் அறுவடை முடியும். 7 வாதைகள் எப்ப ஊற்றப்பட்டு முடியுதோ அப்பதான் அறுவடை முடியும். இதற்கு பைபிள்ல வசனங்கள் எங்க பிரதர் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல முதல்ல 17ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்திலுள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரு சத்தம் பிறந்தது. ஆமாம் சகோதர சகோதரிகளே, 7ஆம் தூதன் தம்முடைய கலசத்துல உள்ளத ஆகாயத்துல ஊற்றினார். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து அந்த சிங்காசனத்துல இருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம்? ஆயிற்று அப்படின்ற ஒரு சத்தம் வருது. இந்த ஆயிற்று எனப்படக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, சபை என்ன ஆயிடுச்சு? நிறைவடைந்தது என்பதற்கு அர்த்தம். ஏன்னா முதல்ல கர்த்தர் இயேசு புது சிருஷ்டி அழைப்புல முதல் புது சிருஷ்டியாக இந்த பூமிக்கு வந்திருந்த போது தலை தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தினார்? எல்லாம் முடிந்தது. அதே போல இந்த புது சிருஷ்டியின் சரீர அங்கங்களுடைய கடைசி அங்கம் நிறைவேறும் போது இந்த வார்த்தை நிறைவேறும், எல்லாம் ஆயிற்று. ஆனா இந்த எல்லாம் ஆயிற்று என்கிற வார்த்தை நிறைவேற்றப்படணும்னா 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்ப அறுவடை எப்ப முடியுன்ற கேள்வி நீங்க எழுப்பும் போது நம்மளை இந்த தலைப்புக்குள்ள உந்தி தள்ளுது. எந்த தலைப்பு? 7 வாதைகள் எப்ப ஊற்றி முடியப்படுதோ, 7ஆம் வாதை எப்ப ஊற்றப்படுதோ அப்பதான் சபையினுடைய நிறைவானது அங்க சம்பவிக்கும் அப்படின்ற ஒரு அருமையான சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்குது சகோதர சகோதரிக்கு. இது மாத்திரம் இல்லைங்க, இதுல நிறைய இன்னும் நிரூபணங்கள் இருக்குது. 7 கலசங்கள் ஊற்றப்பட்டு முடியும் போது தான், அல்லது 7ஆம் கலசம் ஊற்றப்படும் போதுதான் சபையானது நிறைவுக்கு வரும். இதை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு சில விஷயங்கள் வேணா படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனம். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளை உடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. பாத்தீங்களா? 7 கலசங்களை உடைய தூதர்கள் வராங்க. அந்த 7 வாதைகளை உடைய 7 தூதர்கள் வந்து அந்த 7 கலசங்கள்ல உள்ள வாதைகளை ஊற்றும் போது தான் எது முடியுதாமா? தேவனுடைய கோபம் முடியுது. தேவனுடைய கோபம் முடியுதுன்னா அடுத்து என்ன நடக்கும்? கடைசி இதுதான்.
7 வாதை தான் கடைசி ஊற்றப்பட வேண்டியது. ஊத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னா தேவனுடைய கோபம் என்ன ஆயிடுச்சு அர்த்தம்? முடிஞ்சிடுச்சு. தேவனுடைய கோபம் முடிஞ்சிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அடுத்து என்ன நடக்கணும்? சமாதானம், இல்லைங்களா? கோபம் முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்து சமாதானம். அதாவது இதுதான் கடைசி 7 வாதைகள். இதை ஊற்றி முடிக்கும் போது தேவனுடைய கோபம், எதன் மேல உள்ள கோபம், அல்லது இதை வேற மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தணும்னா தேவனுடைய நியாய தீர்ப்பானது அங்க என்ன ஆயிடும்? இந்த மனுக்குலத்தின் மீது, இந்த உலகத்தின் அமைப்புகள் மீது, விசேஷமாக பாபிலோன் மீது தேவனுடைய கோபம் அங்க, நியாய தீர்ப்பு அங்க வெளிப்பட்டு முடிஞ்சிடும். அப்படி வெளிப்பட்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்து இந்த ராஜ்யத்திற்கான ஆசீர்வாதத்தின் பாகம், இந்த உலக ஜனங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தினுடைய ராஜ்யத்தின் பாகமானது அங்க என்ன ஆயிடும்னா துவங்க ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன சொல்ல வருகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அறுவடையின் முடிவு இதுதான் ராஜ்யத்தினுடைய முதலாவது வேலை. ஆனா அறுவடையினுடைய முடிவு எப்ப நடக்கும்ன்ற கேள்வி எழுப்பும் போது வசனம் சொல்லுது, 7 கலசங்கள் அல்லது வாதைகள் எப்போ ஊற்றி முடியுதோ, அல்லது எப்போ 7ஆம் வாதை ஊற்றப்படுதோ அப்பதான் அறுவடை முடியும். இதை வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் தியானம்னால இப்படித்தான் இருக்கும் பாடம் முழுக்க. நீங்க என்ன பண்ணணும்? தயவு செய்து உங்களுடைய கவனங்கள் நீங்க கொடுக்கும் போது அது ஆசீர்வாதமாக இருக்கும் சகோதர சகோதரிகளே. சரி, இதுல தேவனுடைய கோபம் முடியுது அப்படின்னு நம்ம படிக்கும் போது, தேவனுடைய கோபம் யார் மூலமாக அங்க நிவர்த்தி பண்ணப்படுதுன்னு எங்கேயாவது படிச்சிருக்கிறீங்களா? இங்க நமக்கு பாயிண்ட் கிடைக்குது. எங்க நம்ம படிச்ச ஞாபகம் இருக்கு? தேவனுடைய கோபம் முடியுது, யார் மூலமா தான் முடித்து வைக்கப்படும்? பேசிக் லெசன்ல உள்ள கேள்விதான் கேட்கிறேன், கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடுவீங்க. ஒரு க்ளூ தர, சகரியாவின் 4 ரதங்கள். வடப்புற திசைக்கு போன அந்த ஒரு குதிரை இருக்குல்ல, கருப்பு குதிரை, அது தேவனுடைய கோபத்தை என்ன பண்ணிடுச்சாமா? சகரியா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு அவர் என்னை கூப்பிட்டு, பார், வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்திலே என் கோபத்தை சாந்தி பண்ணிற்று என்று என்னோட சொன்னார். ஆமாம் சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி 7 வாதைகள் சபையின் மூலமாக இந்த பூமியின் மீது ஊற்றப்படும். அப்படி ஊற்றப்பட்டு முடிக்கும் போது தேவனுடைய கோபமானது அங்க நிறைவேறிடும், முடிஞ்சிடும். இந்த வாதைகள் ஊற்றப்படுவதும் சபையின் மூலமாகத்தான், அன்பான சகோதர சகோதரிகளே. சரி, இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் இது வரைக்கும் இந்த பாடத்துலன்னு கேட்டா, அறுவடையினுடைய முடிவு எதோடு சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்குன்னா 7 வாதைகளோடு சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப பாடத்துக்குள்ள நுழையலாம். வாதைன்னா முதல்ல என்ன? அது என்ன 7 வாதைகள்? எங்க ஊற்றப்பட போகுது? எப்போ ஊற்றப்பட போகுது? அது ஊற்றப்படுவதனுடைய நோக்கம் என்ன? யாரால ஊற்றப்பட போகுது? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால இந்த பாடத்தையும் முழுசா என்ன பண்ணிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும், இல்லைங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி, வாதைனா என்ன? நான் கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லலாம். வாதைனா என்ன? என்னங்க? துன்பம், உபத்திரவம், கஷ்டங்கள். வேற வேற என்ன சொல்லலாம்? வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் 7 7 7ன்ட்டு நிறைய வரும். உதாரணத்துக்கு 7 காலகட்ட சபையின் செய்திகள் அப்படின்னு நீங்க வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல படிப்பீங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது இது இப்படின்னு 7 காலகட்டத்துக்கான செய்திகள் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 7 முத்திரைகள் வரும். 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, முதலாம் முத்திரையை உடைத்த போது, 2ஆம் முத்திரையை உடைத்த போது, அப்ப 7 செய்திகள், 7 முத்திரைகள். அடுத்து பாத்தீங்கன்னா 7 எக்காலங்கள், இல்லைங்களா? முதலாம் தூதன் முதலாம் எக்காலம் ஊதினான், 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். இப்படி 7 எக்காலங்கள் வரும். அதை தொடர்ந்து என்ன வரும்னா அடுத்து 7 கலசங்கள் வரும். அப்ப இந்த 7 7 7 7 இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரே விஷயம்தான், ட்ரூத். 7 செய்திகள்னாலும் 7 சத்தியங்கள் தான்.
அல்லது 7 காலகட்ட சபைக்கான சத்தியங்கள் தான். 7 முத்திரைகள்னாலும் சத்தியங்கள் தான். புரியுதுங்களா? 7 எக்காலங்கள்னாலும் அந்த தூதன் மூலமா வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள் தான். 7 வாதைகள்னாலும் அதுவும் சத்தியங்கள் தான். ஆனா ஏன் வாதைகள்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த சத்தியங்களானது எக்காலங்கள் மாதிரியோ முத்திரைகள் மாதிரியோ அல்லது செய்திகள் மாதிரியோ இருக்க போறது இல்லை. இந்த சத்தியங்கள் ஒரு ஆபத்தை அல்லது ஒரு விளைவை அல்லது ஒரு தாக்கத்தை, ஒரு பாதிப்பை, ஒரு என்ன சொல்லலாம், உபத்திரவத்தை வெளிப்படுத்தக்கூடிய சத்தியங்கள். அதனால தான் இந்த சத்தியங்களுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? வாதைகள். இது சத்தியம் தான். ஆனா இந்த சத்தியம் ஒரு மிகப்பெரிய விளைவை உண்டு பண்ணக்கூடியது, ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது, ஒரு ஆபத்தை இந்த பூமியில ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வீரியம் உடையது. எது? இந்த 7 வாதைகள். எக்காலங்கள் ஊதப்பட்டுச்சு, உண்மைதான். செய்திகள் பேசப்பட்டுச்சு, உண்மைதான். முத்திரைகள் உடைக்கப்பட்டுச்சு, உண்மைதான். ஆனா அவைகளால இந்த உலகத்துக்கோ அல்லது பாபிலோன் மீதோ எந்த ஒரு ஆபத்தையும் தாக்கத்தையோ விளைவையோ ஏற்படுத்தல. ஆனா வாதைகள் எப்ப ஊற்றப்படுமோ அந்த வாதைகள் மூலமாக ஒரு மிகப்பெரிய அழிவு, ஆபத்து அல்லது ஒரு தாக்கம் அல்லது ஒரு விளைவை என்ன பண்ணும்? நிச்சயம் ஏற்படுத்தும். அதனால தான் இதற்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா வாதைகள் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, எனக்கு வசனம் தான் வேணும், வசனங்களுக்குள்ள இருந்தா தான் நான் கேட்பேன் அப்படின்னா, வாதைகள் என்பது சத்தியத்தை தான் குறிக்கும் அப்படின்றதுக்கு நம்ம வசனம் வாசிக்கலாம். வாசிங்க நீங்க. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துல 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். முதல்ல 11ஆம் வசனம் வாசிச்சிடுங்க. 3 நாளைக்கு பின்பு தேவனிடத்தில் இருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலுண்டி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஓகே, 6ஆம் வசனம் வாசிச்சிடுங்க. அப்படியே 6ஆம் வசனம் அதே அதிகாரத்துல. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளினாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆமாம் சகோதர சகோதரிகளே, இங்க ஒரு 2 சாட்சிகள் பத்தி ஒரு அதிகாரம் இது. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் என்று சொல்லும் போது 2 சாட்சிகள் பத்தி பேசும். அந்த 2 சாட்சிகள் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா அந்த 2 சாட்சிகள் பத்தி கிளியரா பேசப்பட்டிருக்கும். 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 இரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1120 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பாருங்க, என்னுடைய 2 சாட்சிகள். என்னுடைய 2 சாட்சிகள்னா இது யாரா இருக்கலாம்? ஆமா, அதுவா தான் இருக்க முடியுமா? கன்ஃபார்மா? எப்படி கன்ஃபார்ம் பண்றது? அதான் கீழே உள்ள வார்த்தைகள். 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அப்படின்னா புதிய ஏற்பாட்டினுடைய வரலாற்றுல எந்த ஒரு தீர்க்க தரிசியும் 1260 நாள் வாழ்ந்ததில்லை. அல்லது ஒரு நாள் குறிக்குது தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு வருஷம். எந்த ஒரு தனிப்பட்ட தீர்க்க தரிசியும் 1260 வருஷம் வாழ்ந்தது இல்லை. எந்த மனுஷனும் 1000 வருஷத்தை தொட்டதே இல்லை. அதிகபட்சம் மெத்துசலா தான் 969. அப்ப 1260 வருஷங்கள் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க 2 வஸ்திரம் உடுத்தி. அப்ப இது யாரா தான் இருக்க முடியும்னா கண்டிப்பா மனிதர்களா இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, அவர்கள் 2 சாட்சிகள். 2வது பாயிண்ட். 3வது, என்னுடைய 2 சாட்சிகள். இது யாரை பத்தி பேசுது? தேவனை குறித்தும் கர்த்தர் இயேசுவை குறித்தும் சாட்சி கொடுக்கக்கூடிய 2 பகுதி இருக்கு. ஒன்னு பழைய ஏற்பாடு, இன்னொன்னு புதிய ஏற்பாடு. அந்த 2 ஏற்பாடுகள் தான் முழு வேதாகமும். இவைகள் 1260 வருடங்கள் 2 வஸ்திரம் உடுத்தப்பட்ட நிலைமையில இருந்தாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? துக்கமான நிலைமையில, வேலை செய்ய முடியாத நிலைமையில, தெய்வீக திட்டத்துல ஒரு குறிப்பிட்ட காலங்கள் காணப்பட்டாங்க. அந்த காலம் என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம்.
இருண்ட யுகம். அதாவது அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியினுடைய காலத்துல 539 இருந்து நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்க பேசினா தான் சரியா வரும், நான் மட்டும் பேசினேன்னா சரியா வராது. 1799 வரைக்கும் இடைப்பட்ட அந்த 1260 நாளும் ஒரு வேதாகமத்தை லிட்டரலாகவே பூட்டினாங்க. அவங்க சாட்சி பொருளா மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. இல்ல பிரதர், எனக்கு இந்த 2 சாட்சிகள் பைபிள்ன்றது நம்பிக்கை இல்லை அப்படின்னு மறுபடியும் சொல்றீங்களா? அடுத்த வசனம், 4ஆம் வசனம். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும். இதுதான் ப்ரூஃப். அந்த 2 ஒலிவ மரங்கள் தான் 2 சாட்சிகள். அந்த 2 விளக்கு தண்டுகள் தான் 2 சாட்சிகள். அந்த 2 ஒலிவ மரங்கள் தான் 2 சாட்சிகள்னா 2 ஒலிவ மரங்கள் பத்தி எங்க படிச்சிருக்கிறோம்? சபையின் சரித்திரம், அடிப்படை வேதாகம சத்தியத்துல சபையின் சரித்திரத்துல கடைசி ஒரு பாகம் வரும், தீர்க்க தரிசன பாகம். சகரியா 4ஆம் அதிகாரத்துல 2 ஒலிவ மரங்கள்ல இருந்து 2 பொன்னிற குழாய் வழியாக ஒரு கிண்ணத்துல எண்ணெய் வடிஞ்சு, அந்த கிண்ணத்துல இருந்து 7 குழாய்கள் வழியாக 7 தண்டுகள் உள்ள விளக்குகளுக்கு எண்ணெய் கொடுக்கப்படும். ஸோ அப்போ ஒட்டுமொத்த சுவிசேஷ யுக சபைக்கு பரிசுத்த ஆவியும் சத்தியத்தின் வெளிச்சமும் எதுல இருந்து தான் வருதுன்னு கேட்டா, எதுல இருந்து தான் வருது? 2 ஒலிவ மரங்களின் வழியாகத்தான் வருது. அந்த 2 ஒலிவ மரங்கள் எதை குறிக்கும்? ஒன்னு பழைய ஏற்பாடு, இன்னொன்னு புதிய ஏற்பாடு. இந்த 2 ஒலிவ மரங்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னா, அந்த 2 ஒலிவ மரங்கள் தான் இவைகள். எவைகள்? 2 சாட்சிகள். புரிஞ்சிட்டோமா? இப்ப இந்த 2 சாட்சிகள் பைபிள் தான் குறிக்குது, சத்தியங்கள் தான் குறிக்குது, பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் தான் குறிக்குது நம்ம உறுதிப்படுத்திட்ட பிறகு 6ஆம் வசனம் போலாம். 6ஆம் வசனம் வாசிங்க. இப்போ அவர்களை தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவங்களுக்கு, அந்த 2 சாட்சிகளுக்கு சில விசேஷித்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறாராமா. என்ன விசேஷித்த அதிகாரம்? அவங்க நினைச்சா மழை பெய்யாதபடிக்கு வானத்தை என்ன பண்ணிடலாம்? அடைச்சிடலாம். அப்புறம் தண்ணீர்களை ரத்தமா மாத்திடலாம். இது 2வது அதிகாரம். 3வது, தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. பாத்தீங்களா? அப்ப வாதைகள் என்பது யார்கிட்ட இருந்தா வெளிப்பட முடியும்? அல்லது இந்த பூமியை சகலவித வாதைகளால் வேண்டும் போதெல்லாம் வாதிக்கலாம்னா அந்த அதிகாரத்தை பெற்றவர்கள் யாரு? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அல்லது சத்திய வார்த்தைகள் தான் இந்த பூமியின் மீது வாதைகளை ஏற்படுத்துவதற்கு, அதாவது வாதைகளை கொண்டு வருவதற்கான அதிகாரம் பெற்ற 2 சாட்சிகள். புரியுதுங்களா? நாம இப்ப என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம்? வாதைகள்னா என்ன? அந்த கேள்வி கேட்டா, வாதைகள் என்பது சத்தியங்கள். எப்படி சொல்லலாம் சத்தியங்கள்? ப்ரூஃப் இதுதான். அந்த 2 சாட்சிகள் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளால என்ன பண்ணும்? வாதிக்கும். சத்தியம்தான் இந்த பூமியின் மேல வரும்போது அது வாதைகளாகவும் மாற்றப்படும், அல்லது ஒரு விளைவை, தாக்கத்தை, உபத்திரவத்தை கொண்டு வருவதற்கான அதிகாரமும் பெற்றிருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களுக்கு இதுவே போதுமானதா இருக்கும் நான் நம்புறேன். இல்லை இன்னும் எனக்கு நிறைய வேணும், அல்லது சத்தியம் எப்படி ஒரு தாக்கத்தை, ஒரு காயத்தை, பாதிப்பை ஏற்படுத்துன்ற சந்தேகம் இருந்ததுன்னா மறுபடியும் ஒரு ப்ரூஃப் நம்ம வைக்கலாம். மார்ட்டின் லூத்தர் இருக்கார்ல, மார்ட்டின் லூத்தர், அவர் என்ன பண்ணாரு? மிருகத்தை வசனங்களை வாசிச்சிடலாம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துல 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 14ஆம் வசனம் வாசிச்சிடுங்க, இல்லாட்டி 3ஆம் வசனம் வாசிச்சிடுங்க. 13:3. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக அதன் தலைகள் என்றும் சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். சாவுக்கேதுவாக காயப்பட்டிருக்க கண்டேன்னு சொல்ல நீங்க படிக்கிறோம் இல்லைங்களா? இதே நீங்க 13ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று இருக்கும். அப்ப அந்த பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்தன் இருக்கு இல்லைங்களா? அந்த காயம் எனப்படக்கூடிய வார்த்தையில மூல பாஷை கிரேக்க நம்பர் 41:27. இந்த 41:27 தான் வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய வாதைகள் எனப்படக்கூடிய வார்த்தைக்கான கிரேக்க நம்பர் G 41:27. ஸோ காயம்,
41:27, வாதைகள் 41:27. ஆனா இந்த காயம் எதனால உண்டாச்சு? பட்டயத்தினால உண்டாச்சு. பட்டயம் எதை குறிக்கும் பைபிள்ல? சத்தியத்தினால. அப்ப சத்தியத்தினால தான் எதை கொண்டு வர முடியுது? காயத்தை ஏற்படுத்த முடியுது. மிருகத்துக்கு காயம் வந்துச்சு, அந்த காயம் சாவுக்கு ஏதுவான காயம், அது பட்டயத்தின் மூலமா தான் வந்துச்சு. புரியுதுங்களா? அந்த பட்டயம் யார் பயன்படுத்தினது? மார்ட்டின் லூத்தர், 6ஆம் காலகட்ட சபையின் தூதன். அவர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த சத்தியத்தின் வழியாக மிருகம் சாவுக்கு ஏதுவான காயம் வாங்குச்சு. அப்ப சத்தியத்தினால காயத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு ப்ரூஃப். இந்த காயம்னு வருது இல்லைங்களா, இந்த காயம் வரக்கூடிய அந்த மூல பாஷை தான் வாதைகள் எனப்படக்கூடிய வார்த்தைக்கான மூல பாஷை. கிரேக்கர் நம்பர் 41:27 நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்போ என்ன சொல்ல வருகிறோம் அப்படின்னா, சத்தியம் தான் அது ஒரு விளைவை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் வாதைகள் அல்லது காயம் என்கிற வார்த்தையை அங்க பயன்படுத்த முடியுது. அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? வாதைனா என்ன? வாதைனா என்ன? வாதைனா சத்தியம் தான் குறிக்குது. ஆனா எப்படிப்பட்ட சத்தியம்? எக்காலமும் சத்தியம் தான், முத்திரையும் சத்தியம் தான், செய்திகளும் சத்தியம் தான். ஆனா அவைகள் இல்லாத ஸ்பெஷல் இந்த வாதைக்கு இருக்கு. என்ன ஸ்பெஷல்? இது மற்ற சத்தியங்கள் மாதிரி இல்லை. இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சத்தியம், அல்லது ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய சத்தியம், அல்லது ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சத்தியம், உபத்திரவத்தை கொண்டு வரக்கூடிய சத்தியம், அல்லது அழிவை உண்டு பண்ணுகிற சத்தியம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 7 வாதைகள் என்பது 7 முக்கியமான சத்தியங்களே குறிக்கும். அந்த 7 முக்கியமான சத்தியங்கள் இந்த பூமியில வெளிப்படுத்தப்படும் போது இந்த 2ஆம் உலகத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும், இந்த சுவிசேஷ யுகத்தை நிறைவு கொண்டு வருவதற்கும், பாபிலோன் எனப்படக்கூடிய அந்தி கிறிஸ்து அமைப்பை முழுமையான அழிவுக்குள்ள கொண்டு போவதற்கும் இந்த 7 வாதைகள் தான் பயன்படுத்தப்பட போகுது தேவனுடைய தெய்வீக திட்டத்தில். இதன் வழியாகத்தான் இந்த தீமையான அமைப்புகள் மீது உள்ள தேவனுடைய கோபமானது முடிவுக்கு வரும், அல்லது அவருடைய நியாய தீர்ப்பானது இவைகள் மீது முழுமையாக செயல்படுத்தப்படும். இந்த வாதைகள் என்பது 7 சத்தியங்களையே குறிக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, இந்த வாதைகள் சத்தியங்கள் புரிஞ்சுக்கிட்ட நாமோ பாடம் போறது புரியுதா? ரொம்ப போரா இருக்குதா? சரி, இப்ப இந்த வாதைகள்ல சத்தியம் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாதைகள் ஊற்றப்படுவதனுடைய நோக்கம் என்ன? ஏன் வாதைகள் ஊற்றப்படணும் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? நான் ஆல்ரெடி ஆன்சர் சொல்லிட்டு தான் கேள்வியை கேட்டுட்டு இருக்கிறேன். இப்போ பைபிள்ல இதுக்கு முன்னாடி வாதைகள் எங்கேயாவது ஊற்றப்பட்டிருக்கா? எங்கேயாவது பைபிள்ல வாதைகள்னு படிச்சிருக்கிறீங்களா? எங்க படிச்சிருக்கிறீங்க? எகிப்துல. சரி, எகிப்துல படிச்சிட்டோம். எத்தனை வாதைகள் படிச்சோம்? 10 வாதைகள் படிச்சோம். சரி, இப்ப கேள்வி, ஏன் 10 வாதைகள் தேவன் அனுமதிச்சார் எகிப்துல? முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க சிஸ்டர். அப்படின்னா மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை ஆக்கணும், வெளியே கொண்டு வரணும், கானானுக்குள்ள கூட்டிட்டு போகணும். இதை நோக்கமா வச்சு மோசே கிட்ட சொல்றாரு தேவன், போய் பார்வோன் கிட்ட சொல்லு, என் ஜனங்களை வெளியே வா, அனுப்ப விடுன்னு சொல்லி. அப்ப பார்வோன் கேட்கிறாரு, உன் தேவன் யார்? இல்லைங்களா? முதல் கேள்வி, உன் தேவன் யார்? எனக்கு தெரியாது அப்படின்னா, தேவன் யார் என்பதை இந்த பார்வோனும் எகிப்தியர்களும் புரிஞ்சுக்கணும். சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கும் மற்றவைகளுக்கும் என்ன வித்தியாசம் அதை புரிஞ்சுக்கணும். எகிப்தியர்களும் புரிஞ்சுக்கணும், பார்வோனும் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நோக்கம் அதுதான். 2வது, அவருடைய பிரதான நோக்கம், மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி எங்க போகணும்? வரம கானான், மன்னிக்கணும், இந்த பூமிக்குரிய கானானுக்குள்ள போகணும். இதுதான் 2வது நோக்கம், இல்லைங்களா? இப்ப அதேதான் ஆவிக்குரிய விஷயத்துல இந்த வாதைகள் ஊற்றப்படுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த முழு மனுக்குலமும், அல்லது முக்கியமாக பார்வோன் அவருடைய பிள்ளை, அந்த 10வது வாதையில என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா? பார்வோனுடைய தலைச்சன் பிள்ளை என்ன ஆயிடுக்கிறாரு? செத்து போயிடுக்கிறார். பார்வோன் யாரை குறிக்கும்? சாத்தான். சாத்தானுடைய தலைச்சன் பிள்ளை யாரை குறிக்கும்? மாஸ்டர் பீஸ். சாத்தான் எத்தனையோ உருவாக்குனாரு, அதுல மாஸ்டர் பீஸ் ஒண்ணு இருக்கு, தலைச்சன் பிள்ளை தான் அது.
ஆன்டி கிரைஸ்ட் சிஸ்டம். அந்தி கிறிஸ்து அமைப்பு தான் சாத்தானுடைய தலைச்சன் பிள்ளை இல்லைங்களா? இந்த தலைச்சன் பிள்ளையை சங்கரிக்கிறதுக்கும் 10வது வாதை ஊற்றப்படணும் சகோதர சகோதரிகள். ஸோ அப்போ வாதைகள் ஊற்றப்படுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த முழு மனுக்குலமும் தேவன் யார் அப்படின்றத உணர்வுபூர்வமா புரிஞ்சுக்கிறதுக்கும், தலைச்சன் பிள்ளையாகிய அந்தி கிறிஸ்து பார்வோனுடைய தலைச்சன் பிள்ளையாகிய பாபிலோன் முழுமையாக அழிவுக்குள்ள போவதற்கும் இந்த 10 வாதைகள் ஊற்றப்படணும். 2வது நோக்கம், ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் இந்த 10வது வாதை எப்ப ஊற்றி முடிக்க முடியுதோ அப்பதான் பரலோக கானானுக்குள்ள அவங்க என்ன ஆவாங்க, இந்த பூமியை விட்டு, இந்த எகிப்தாகிய பூமியை விட்டு, இந்த மாம்ச அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து, பாவம் மற்றும் மரணம் என்கிற அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து பரலோக கானானுக்குள்ள அவங்க என்ன ஆவாங்க, விடுதலையாகி போவாங்க. இதுதான் வாதைகள் ஊற்றப்படுவதனுடைய நோக்கம். புரியுதுங்களா? அப்ப வாதைகள் ஏன் ஊற்றப்படுது? ஆமாங்க, ஒட்டுமொத்த முழு மனுக்குலத்துக்கும் இல்லைங்களா, இந்த ஒட்டுமொத்த முழு மனுக்குலத்துக்கும் தேவன் யார் என்பதை புரிய வைப்பதற்கும் அப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும் மகா உபத்திரவத்தில். அதே சமயத்துல பாபிலோனுடைய அழிவுக்கும், பிரதானமா தலைச்சன் பிள்ளை சங்காரம், பார்வோனுடைய தலைச்சன் பிள்ளை அந்தி கிறிஸ்து அமைப்பினுடைய அழிவுக்கும், சபை ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் இந்த பூமியிலிருந்து விடுதலை ஆவதற்கும் இந்த வாதைகளானது ஊற்றப்பட போகுது சகோதர சகோதரி. இந்த பாயிண்ட் பேசும்போது உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம், பிரதர் ஓகே வாதைகள் கம்பேர் பண்ணும்போது கம்பேர் பண்றீங்க, ஆனா இங்கே வாதைகள் எத்தனை ஊற்றப்பட்டுச்சு? எங்க ரெவலேஷன் 15ஆம் அதிகாரத்துல எத்தனை வாதைகள்? கடைசியான 7 வாதைகள்னு படிக்கிறோம். ஆனா அங்க எத்தனை வாதைகள் ஊற்றப்பட்டுச்சு? 10. அங்க 10 வாதைகள் ஊற்றப்பட்டுச்சு, இங்க 7 வாதைகள் தானே ஊற்றப்பட்டுச்சு. அதை எப்படி இதோட கம்பேர் பண்ண முடியும்? இங்க தான் ரொம்ப முக்கியமான ஒரு விளக்கத்தை சகோதரர்கள் தெரியப்படுத்துறாங்க. என்னன்னா, வசனம் சொல்லும் போது எப்படி சொல்லுது தெரியுங்களா? கடைசியான 7 வாதைகள்னு சொல்லுது. வேணா மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாக்கிய கடைசியான 7 வாதைகளை உடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. பாத்தீங்களா? வசனம் சொல்லுது கடைசியான 7 வாதைகள். அப்ப கடைசியான 7 வாதைகள்னா முந்தின எத்தனை வாதைகள் இருந்திருக்கணும்? 3 வாதைகள் இருந்திருக்கணுமா? 6 இருந்திருக்கணுமா? கடைசியான 7 வாதைகள் சொல்லும் போது அப்ப அதுக்கு முன்னாடி எத்தனையோ வாதைகள் இருந்திருக்கணும் இல்லையா? அப்ப எத்தனை வாதைகள் முன்னாடி இருந்திருக்கணும்? இதை புரிந்து கொள்றதுக்கு இன்னொரு வசனம் படிக்கலாம். வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப் போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ. பாருங்க, 4 எக்காலங்கள் ஊதப்பட்டாயிடுச்சு. ஆனா கடைசி 3 எக்காலங்கள் ஊதப்படுவதற்கு முன்பாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கப்படுது. என்ன இன்ட்ரோடக்ஷன்? இனி எக்காலம் ஊத போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ. அப்படின்னு என்ன அர்த்தம் பிராக்கெட்ல? ஓ, கடைசி 3 எக்காலங்கள் சத்தியங்களை தான் குறிக்கும். ஆனா அந்த சத்தியங்கள் மூலமா எதுவும் வரும்? ஆபத்து வரும். வந்துச்சா? மார்ட்டின் லூத்தர் சத்தியம் தான் ஊதுனார், எக்காலம் தான் ஊதுனார். ஆனா அந்த எக்காலத்தின் விளைவாக காயம் ஏற்பட்டுச்சு மிருகத்துக்கு. பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று வெளிப்படுத்தல் 13:13 படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ மார்ட்டின் லூத்தர் வாதை ஊத்தல, எக்காலம் தான் ஊதுனார். ஆனா அந்த எக்காலத்தின் வழியாக என்ன சம்பவிக்குது? காயம் உருவாகுது. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. கடைசி 3 எக்காலங்கள் என்பது வாதைகள் போல செயல்படும். ஆனா இதுல பியூட்டிஃபுல் என்ன தெரியுங்களா? எக்காலங்கள் என்பது யாருக்காக ஊதப்படுறது?
7ஆம் தூதன் யாருக்காக எக்காலம் ஊதுவாரு? சபைக்காக ஊதுவார். அப்படின்னா இந்த சத்தியங்கள் சபைக்கும் போகும், அதே சமயத்துல பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துக்கும் ஆபத்தை கொண்டு வரும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம குறைவான மூலையில இருக்கிறோன்றத தேவன் அறிஞ்சுதான் நிழல்ல எப்படி காண்பிச்சார் தெரியுங்களா? முதல் 3 வாதைகள் எகிப்துல ஊற்றப்படும் போது கோசை நாட்டுக்கும் பாதிப்பு வந்துச்சு, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் இல்லாத எகிப்தியர்களுக்கும் பாதிப்பு வந்துச்சு. ஞாபகம் வருதா? முதல் 3 வாதைகள் எகிப்திய ஜனங்களுக்கும் பிரச்சனை, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பிரச்சனை. ஆனா கடைசி 7 வாதைகள் யாருக்கு மட்டும்தான் பிரச்சனை? எகிப்தியர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? 10 வாதைகள் தான், ஆனா முதல் 3 வேற, கடைசி 7 வேற. முதல் 3 எப்படி? அது மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பாதிப்பு வந்துச்சு, எகிப்தியர்களுக்கும் பாதிப்பு வந்துச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? கடைசி 3 எக்காலங்கள் ஊதப்படும், அந்த சத்தியத்தினுடைய விளைவாக ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நியாய தீர்ப்பு போகும். எப்படி போகும்? அந்த சத்தியங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் ஆனால் சபை, கீழ்ப்படியவில்லை என்றால் சபையின் வாய்ப்பு கிடையாது. வருதுங்களா நியாய தீர்ப்பு? அதே சத்தியங்கள் பாபிலோன் மீது நியாய தீர்ப்பாகவும் வெளிப்பட்டுச்சு கடைசி 3 எக்காலங்கள். அதுதான் ஐயோ ஐயோ ஐயோன்னு படிக்கிறோம். ஆனா கடைசியாக ஊற்றப்பட போகிற 7 வாதைகள் என்பது இது யாருக்கு மட்டும்தான் பாதிப்பை ஏற்படுத்தும்? நிழல்ல பார்த்தா எகிப்தியர்களுக்கு மட்டும்தான் பாதிப்பை ஏற்படுத்தும் படிச்சோம் இல்லைங்களா? அதே போல இந்த கடைசியான 7 வாதைகள் ஊற்றப்படும் போது ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. மாறாக பாபிலோனுக்கு மட்டுமே, பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துக்கு மட்டுமே அது அழிவை கொண்டு வருகிறதாக, ஆபத்தை கொண்டு வருகிறதாக அது காணப்படும் சகோதர சகோதரிகளே. ஸோ அப்போ மீண்டுமாக நமக்கு உறுதிப்படுத்தப்படுது, இந்த வாதைகள் ஊற்றப்படுவதனுடைய நோக்கம் பாபிலோனுடைய அழிவு, தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த பூமியில நிறைவேறுவதற்காக, தீமையான அமைப்புகள் மீது அவருடைய கோபம் வெளிப்படுவதற்காக, பிரதானமா பாபிலோன் மீது தேவனுடைய கோபம் வெளிப்படுவதற்காக. இப்ப வாதைகள்னா என்னன்னு படிச்சுட்டோம், வாதைகள் ஊற்றப்படுவதனுடைய நோக்கம் படிச்சுட்டோம், பாபிலோனுக்காக. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ஒருவேளை இதை மறுபடியும் நான் கன்ஃபார்ம் பண்ணணும்னா வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் அப்படின்ற வார்த்தையை படிப்பீங்க. படிக்க வேண்டாம். வெளிப்படுத்தல் 18:4. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும். பாத்தீங்களா? அந்த வாதைகள் எனப்படக்கூடிய வார்த்தை யாருக்கு நேரிடுமாமா? அவளுக்கு நேரிடும் வாதை. யார் இந்த அவள்? 2ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, மகா பாபிலோன் விழுந்தது. இந்த மகா பாபிலோன் தான் அவள், வேசி ஸ்திரீ. இப்ப இந்த அவளுக்கு நேரிடும் வாதை அப்படின்னா, இந்த வாதை ஊற்றப்படுவதனுடைய நோக்கம் அவளுக்காக, பாபிலோனுக்காக, அந்த பாபிலோனுடைய அழிவுக்காக, அவங்களுடைய நியாய தீர்ப்புக்காக. இதுதான் நோக்கம். வாதைகள் இந்த பூமியில ஊற்றப்படுவதனுடைய நோக்கம். இப்ப புரிஞ்சுட்டு அடுத்த பாகத்துக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வாதைகள்லாம் என்னன்னு படிச்சோம், வாதைகள் ஊற்றப்படுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத படிச்சோம். இப்ப அடுத்து வாதைகள் எப்போ ஊற்றப்படும் அப்படின்னு கேட்டா, இங்கே தான் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சிஸ் அங்க வரும். உதாரணத்துக்கு, வாதைகள் ஊற்றப்பட்டாச்சான்னு கேட்டா, அல்லது ஊற்றப்பட இருக்குதான்னு கேட்டா நாம என்ன பதில் சொல்லுவோம்? அல்லது நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க பதில் சொல்ற வரைக்கும் நான் தண்ணி குடிப்பேன். நான் தண்ணி குடிச்சாலும் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? ஊற்றப்படலை. எப்படி சொல்லலாம்? சரி, ஓகே. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் நான் முதல்ல சொல்லிடுறேன். ஒரு சில சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள், அவங்க எப்படிப்பட்ட கருத்துக்கள் தெரியப்படுத்துறாங்கன்னா, வாதைகள் ஊற்றப்பட ஆரம்பிச்சாச்சு, 6 வாதைகள் ஊற்றப்பட்டாயிடுச்சு, இன்னும் ஒரு வாதை, 7ஆம் வாதை மட்டும்தான் வெயிட்டிங்.
அந்த 7வது வாதை எப்போ ஊற்றப்படுதோ அதோடு சபை என்ன ஆயிடும்? நிறைவடைஞ்சிடும் என்பது வேத மாணவர்கள் மத்தியில, ஒரு வகுப்பாருடைய சகோதரர்கள் மத்தியில இருக்கக்கூடிய கருத்து. இன்னொரு கருத்து இருக்குது, இல்ல இன்னமுமே வாதைகள் ஊற்றப்படலை. இன்னொரு கருத்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். என்னன்னா, சபை முழுவதும் மகிமை அடைஞ்ச பிறகுதான் வாதைகளே ஊற்றப்பட ஆரம்பிக்கும்னு ஒரு கருத்து இருக்கு. அதை விட்டுடுங்க. இன்னொரு கருத்து சொல்லலாம். என்னன்னா, இன்னும் ஒரு வாதை கூட என்ன பண்ணல, ஊற்றப்படல, இனிமேல் தான் அது ஊற்றப்படும். சபை மாம்சத்துல தான் இருப்பாங்க, இனிமேல் தான் ஊற்றப்படும் என்கிற அந்த கருத்து கூட இருக்கு. சரி, இப்ப நம்ம எது சொல்லிட்டாலும் எதில் அடிப்படையில சொல்லணும்? வேத வசனங்கள் தான் நமக்கு என்னங்க ஆதார். அந்த ஆதாரங்களின் அடிப்படையில தான் நம்முடைய கருத்துக்களும் அங்க இருக்கணும். இப்படி யோசிக்கும் போது நிறைய மூத்த சகோதரர்கள் சில கருத்துக்கள் சொல்லும் போது நிறைய காண்பிக்கிறாங்க. பாருங்க, ஆபத்து வரணும், பிரச்சனைகள் வரணும், விளைவுகள் வரணும். ஒரு வாதை ஊற்றப்படும் போது இந்த பூமியில மிகப்பெரிய ஆபத்துக்கள் வரணும். வந்துச்சு. எப்போ? 1914 1914 முதலாம் உலகப் போர், முதலாம் வாதை. 2ஆம் உலகப் போர், 4ஆம் வாதை. இடையில இந்த உலகத்துல நடந்த முக்கியமான சம்பவங்களை எடுத்து அவைகள் ஒவ்வொரு வாதைகளாக ஊற்றப்பட்டதனுடைய விளைவுகளாக காண்பிக்கப்படுது. நான் சொல்ற இந்த கருத்து தமிழ்ல வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் வந்திருக்கு இல்லைங்களா? நீங்க வீட்டுல பிங்க் கலர்ல வச்சிருப்பீங்க, சில பேருக்கு கிரீன் கலர்ல இருக்கும். அந்த புக்ல நீங்க போய் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வாதைகள் விஷயத்துல முதலாம் வாதை ஊற்றப்படும் போது முதலாம் உலக போர் நடந்துச்சு, ஒரு விளைவு, ஆபத்து, ஒரு மிகப்பெரிய விஷயம், அதன் மூலமா சில விஷயங்கள் சம்பவிச்சது, இப்படி எல்லாம் அங்க என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா கருத்துக்கள் தெரியப்படுத்தப்பட்டிருக்கும். நம்ம மறுபடியும் சொல்றோம், இது கருத்துக்கள் தான். யாருடைய கருத்துக்களையும் நம்ம எடுத்து வந்து எதுவும் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனாலும் இப்படி ஒரு கருத்துக்கள் இருக்குன்றத உங்களுக்கு என்ன பண்றோம், தெரியப்படுத்துறோம். ஆனா இதுல நம்முடைய விசுவாசம், கருத்துக்கள் என்னன்றதையும் நம்ம தெரியப்படுத்துறோம். அப்போ இந்த வாதைகள் ஊற்றப்பட்டாச்சா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும் போது நம்முடைய விசுவாசம் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் வாதைகள் ஊற்றப்படவில்லை. எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, வசனங்கள் நீங்க வாசிங்க. மறுபடியும் அதே வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். பாத்தீங்களா? இந்த வசனம் எப்ப நிறைவேறுச்சு? என் ஜனங்களே, யாருடைய சத்தம் இது? ஆக்சுவலா 18ஆம் அதிகாரம் முதல் வசனம், ஒரு தூதன் இறங்கி வரார். அந்த தூதன் யாருன்னா கர்த்தராகிய இயேசு, இல்லைங்களா? 2ஆம் வசனம் பாபிலோனுடைய நியாய தீர்ப்பு. மகா பாபிலோன் விழுந்தது. கர்த்தருடைய 2ஆம் வருகை இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. இது யாருடைய சத்தம்? பிதாவாகிய தேவனுடைய சத்தம். என்ன சத்தம்? என் ஜனங்களே. பாபிலோன் நியாயம் தீர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் சொல்றாரு, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாங்க. அப்படின்னா தேவனுடைய நோக்கம் என்னன்னா, நான் பாபிலோனை நியாயம் தீர்த்துட்டேன், இந்த பாபிலோன் மீது வாதைகள் வரப்போகுது, 7 வாதைகள். அந்த 7 வாதைகள் மூலமா பாபிலோனை நான் அழிச்சிடுவேன், நியாய தீர்ப்பு பண்ணிடுவேன், ஒன்றும் இல்லாம பண்ணிடுவேன், இல்லாமலே போயிடும். நீங்க அதுக்குள்ள இருந்தீங்கன்னா அந்த வாதைகள்ல நீங்களும் என்ன ஆயிடுவீங்க? பங்கெடுத்துடுவீங்க. பிரச்சனைகள், ஆபத்துக்கள், அழிவு உங்களுக்கும் நடக்கும். அதனால நீங்க என் ஜனங்களா இருக்கிறதுனால வெளியே என்ன பண்ணிடுங்க, வந்துடுங்க. யார் இந்த என் ஜனங்கள்? நாம தான். ரொம்ப அருமையான வார்த்தை. ஆனா இன்னும் உங்க விசுவாசத்துக்கு ரொம்ப நன்றி. ஆனா என் ஜனங்கள் சொல்லும் போது சத்தியத்தின்படி அந்த வார்த்தைகள் 1,44,000 அங்கங்களை குறிக்குது. அவருடைய ஜனங்கள் அவங்க தான், அவருடைய சொந்த சம்பத்து அவங்க தான். 1878க்கு அப்புறம் 1,44,000 எனப்படக்கூடிய அங்கங்கள்
ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை எதுக்குள்ள தான் இருக்கிறாங்க? பாபிலோனுக்குள்ள தான் இருக்கிறாங்க. இப்ப தேவன் வந்துடுங்க வெளியே, நீங்க வந்துடணும், நீங்க வந்துடணும், ஏன்னா அதன் மேல வாதைகள் வரப்போகுது, அதுல நீங்க மாட்டிக்காதீங்க. அப்படி சொல்லும் போது தான் நீங்களும் நானும் என்ன ஆயிடுக்கிறோம்? வெளியே வந்துடுக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் ஜனங்கள் என்கிற வகுப்பார் பாபிலோனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் வாதைகள் என்ன பண்ணப்பட முடியாது? ஊற்றப்பட முடியாது. ஏன்னா தேவனுடைய அழைப்பே என்ன தெரியுங்களா? உங்க மேல வாதை வந்துடக்கூடாது, வெளியே வந்துடுங்க. புரியுதுங்களா? அப்படின்னா அவருடைய ஜனங்கள் பாபிலோனுக்குள்ள இருக்கிறது வரைக்கும் வாதைகள் ஊற்றப்படாது. அந்த 1,44,000 எனப்படக்கூடிய கடைசி அங்கம் எப்போ பாபிலோனை விட்டு வெளியே வராங்களோ அப்பதான் என்ன ஆகும்? வாதைகள் ஊற்றப்படும். ஏன்னா இதுதான் அழைப்பு. நம்மெல்லாம் இந்த அழைப்பை கேட்டுட்டு தான் வெளியே வந்திருக்கிறோம். அப்போ இன்னைக்கு பாபிலோனை விட்டு அவருடைய ஜனங்கள் வெளியே வராங்களான்னு கேட்டா என்ன சொல்லலாம்? அல்லது வேற மாதிரி கேட்கிறேன், அறுவடை இன்னைக்கு போயிட்டு இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? அழைப்பு போயிட்டு இருக்கு. என்ன அழைப்பு? அவளை விட்டு ஏன் வெளியே வா, அங்கே இருக்க வேண்டியதானே. வாதை வந்துடும், அந்த வாதையில அமைப்பு அழிய போகுது, அந்த அழிவுக்குள்ள நீளும் பங்கெடுத்துட வேண்டாம், நீ என்னுடைய ஜனம், வெளியே வந்துடு. அந்த அழைப்பு இன்னைக்கு வரைக்கும் போகுதுன்னா, அறுவடை இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது உண்மைன்னா, வாதைகள் இன்னும் ஊற்றப்படலைன்றது உண்மைதான். ஒருவேளை இந்த வசனத்துக்கு இணையான இன்னொரு வசனம் அல்லது இன்னும் வாதை ஊற்றப்படவில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கூட ஒரு ப்ரூஃப் தான். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். பாத்தீங்களா? பூமி, சமுத்திரம், மரங்கள் என்ன படுத்திடக்கூடாது? சேதப்படுத்திடக்கூடாது. அப்படின்னா யாருக்கு எந்த டேமேஜும் ஆகக்கூடாது. எது வரைக்கும்? நமது தேவனுடைய ஊழியக்காரரினுடைய நெற்றிகள்ல முத்திரை போட்டு தீரும் அளவும். குறிக்குது இது யாரை பத்தி பேசுதுன்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? வெளிப்படுத்தல் 14:1 1,44,000 பேர். வசனம் வாசிடுங்க. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த முத்திரை போடப்பட்டிருந்த, நாம் நமது ஊழியக்காரருடைய நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் 1,44,000 கடைசி அங்கம் முத்திரை போட்டு தீரும் அளவும் யாரையும் சேதப்படுத்துறதுக்கு அனுமதி கிடையாது. பூமியவோ சமுத்திரத்தையோ மரத்தையோ சேதப்படுத்த அனுமதி இல்லை. அதே போலதான் என் ஜனங்கள் அவளை விட்டு வெளியே வாங்க, நீங்க வரணும். இதுதான் என்னுடைய அழைப்பு. அந்த 1,44,000 பேருடைய கடைசி அங்கம் வெளியே வருகிற வரைக்கும் வாதைகள் என்ன பண்ணப்பட போறதில்லை? ஊற்றப்பட போறதில்லை. சகோதர சகோதரிகளே, மறுபடியும் ஒரு நிரூபணம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார். அன்பான சகோதர சகோதரிகளே, மறுபடியும் நமக்கு அதே விஷயம் தான். அதை கட்டுங்க, ஓகே, ஆனா வெயிட் பண்ணுங்க, எரிச்சிடாதீங்க. கோதுமை என்ன பண்ணிடுங்க, முதல்ல என்னுடைய களஞ்சியத்துக்கு வரட்டும், அப்புறமா நான் அதை என்ன பண்றேன்? எரிச்சிடுறேன். கட்டி மட்டும் வைங்க, எரிச்சிட வேண்டாம். அப்படின்னா நியாய தீர்ப்பு இன்னும் வரல, எரிக்கிறதுக்கான அனுமதி இன்னும் வரல, வாதைகள் இன்னும் ஊற்றப்படாது. எது வரைக்கும்? கோதுமை என் களஞ்சியத்துல நான் சேர்க்கிற வரைக்கும் எரிச்சிட வேண்டாம். ஒன்லி கட்டுகள் மட்டும் போட்டு வைங்க, கட்டி வைங்க. கட்டுகள் எதை குறிக்குது? யூனியன், ஐக்கியம். குட்டி குட்டி சபையெல்லாம் ஒன்னாயிட்டே இருக்குது பாருங்க. அவங்கெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்துகிட்டே இருக்கு. இந்த ட்ரூத் எவ்வளவு வேலை பார்க்குது தெரியுங்களா? உண்மையான மணிகளா இருந்தா பெயர் சபைக்குள்ள போகக்கூடிய ஒரு அங்கம் வெளியே வந்துடும். சே, அது கரெக்ட் மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு வெளியே வந்துடும். அதுவே அப்படி வந்தவங்க தான் நீங்களும் நானும். கலையா இருந்துச்சுன்னு வைங்களேன், பாஸ்டர் அவர் பாருங்க அப்படிலாம் பேசுறாரு, நீ எங்கெல்லாம் போகாத, வந்துடு,
அவங்களும் உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். கலை போய் ஒட்டிக்கும். அவங்க அப்படிலாம் பேசுறாங்க. எது சத்தியத்து? நான் அங்கெல்லாம் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். கலை போய் கலையோட ஒட்டிக்கும். ஆனா மணியா இருந்தா மட்டும்தான் வெளியே வரும். சத்தியம் ரெண்டு செய்யும். ஒண்ணு, கலைகளோட கட்டப்படும், மணிகள் தனியா செப்பரேட் ஆகும். அன்பான சகோதர சகோதரிகளே, மறுபடியும் நிரூபணம், வாதைகள் இன்னும் ஊற்றப்படவில்லை. ஏன்னா என் ஜனங்கள் வெளியே வரணும், வருகிற வரைக்கும் ஊற்றப்பட முடியாது. நெற்றிகள்ல முத்திரை போட்டு தீருமளவும் சேதத்துக்கு அனுமதி கிடையாது. களஞ்சியத்துல கோதுமையை சேர்க்கிற வரைக்கும் எரிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. மறுபடியும் ஒரு ப்ரூஃப். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. முதலாம் வாதை இன்னும் ஊற்றப்படலை என்பதற்கு இதுதான் நிரூபணம், கடைசி நிரூபணம். என்ன நிரூபணம்? முதலாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல ஊற்றினா என்ன நடக்கும் பாருங்க. ஒரு வாதைகள்லையும் என்ன கிளியரன்ஸ் இருக்குன்னா, வாதை என்னன்னு சொல்லப்படலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? முதலாம் வாதைன்னா என்ன சத்தியம் அப்படின்ற டீட்டெயில் இல்லை. ஆனா வாதை ஊற்றுனா என்ன நடக்கும் அந்த டீட்டெயில் இருக்கு. புரியுதுங்களா வித்தியாசம்? வாதை என்ன டீட்டெயில் இல்லை. முதலாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஊற்றிட்டார், அவ்வளவுதான். என்ன ஊத்துனார், அதனுடைய இன்ஃபர்மேஷன் என்ன, என்ன சத்தியம் அது தெரியாது. ஆனா ஊற்றும் போது என்ன நடக்கும் அது கிளியரன்ஸா இருக்கு. உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களுக்கும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய. இப்ப நீங்க சொல்லுங்க, மிருகம்னா யாரை குறிக்கும்? போப்பு மார்க்கம். மிருகத்தின் சொரூபம்னா புரொட்டஸ்டன்ட் சபையின் பாதி வருது, பாதி வர மாட்டேது. பாதி மார்க் தான் வரும் பரீட்சையில். முழுசா எழுதினாதான் முழு மார்க்கு. புரொட்டஸ்டன்ட் சபைகளுடைய ஐக்கியம், கூட்டணி, அந்த முழுமையான வார்த்தை WCC, வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ். நம்முடைய விசுவாசத்தின்படி அதுதான் இன்னைக்கு இருக்கிற மிருகத்தின் சொரூபம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து புரொட்டஸ்டன்ட் சபைகள் அனைத்தும் அங்கதான் மெம்பர்ஷிப்பா இருக்கிறாங்க, இல்லைங்களா? அந்த ஐக்கியம் அதுதான் WCC. அதுக்கு பேர் தான் வேதாகமத்துல மிருகத்தின் சொரூபம். சரி, இப்ப பாயிண்ட் வரலாம். மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய மனுஷர்களுக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, உலகத்துல மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுவோம், மிருகத்தின் சொரூபத்தை வணங்கணும்ன்ற கட்டளை எதுவும் இருக்கா? நான் கேட்கிற கேள்வி புரியுதுங்களா? மிருகம் இருக்கு, மிருகத்தின் சொரூபமும் இருக்கு. ஆனா மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ளணும்ன்ற கட்டாயம் இருக்கா? அல்லது மிருகத்தின் சொரூபத்தை வணங்கணும்ன்ற கட்டாயம் இருக்கா? கட்டாயம் வருமா? வசன வாசிங்க, வெளிப்படுத்தல் 13:15. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. பாத்தீங்களா? ஒரு சூழ்நிலை இந்த பூமியில உருவாகும். அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதுன்னா, மிருகத்தின் சொரூபம் பேசும். என்ன பேசும்? வணங்க சொல்லி பேசும், முத்திரையை தரிக்க சொல்லி பேசும். மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி. அடுத்த வசனம் வாசிச்சீங்கன்னா இன்னும் கிளியர். 17ஆம் வசனம் வாசிச்சிடுங்க. 17. அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அதன் நாமத்தையாவது, அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இது ஒரு சிச்சுவேஷன், இது வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாட்கள்ல. மிருகத்தின் முத்திரையா தரித்து கொள்ளணும், கைகள்லையாவது நெற்றிலையாவது. மிருகத்தின் சொரூபத்தை வணங்கியே ஆகணும். வணங்கலன்னா யாரும் வாங்கவும் முடியாது,
விற்கவும் முடியாது. இந்த ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள இன்னும் கொஞ்ச நாள்ல சபையானது அனுமதிக்கப்பட போகுது. அப்படி அனுமதிக்கப்படும் போது உலகத்துல உண்மை சபை தவிர அனைத்து கிறிஸ்தவ மண்டலமும் இந்த வேலையை செய்வாங்க. அப்படி செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் முதலாம் வாதை எப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தை கொண்டு வரும்னா கொடிய புண்ணை கொண்டு வரும். இப்ப நீங்க 16:2 படிங்க ரெவலேஷன்ல. முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய மனிதர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. அப்படின்னா இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன் நம்ம மத்தியில இருக்கா இல்லையா? அதை வணங்கணும், அதன் முத்திரையை தரிக்கணும், இப்படிப்பட்ட கட்டளை வெளிப்பட்டுடுக்கா? கட்டளை வெளிப்பட்டு இருந்தா தான் அதுக்கு நான் செய்ய மாட்டேன்னு ஒரு வகுப்பார் நிற்க முடியும். அதற்கு செய்வேன்னு சொல்லி இன்னொரு வகுப்பார் என்ன பண்ண முடியும்? ஒப்பு கொடுக்க முடியும். அப்படின்னா இந்த கட்டளை இன்னைக்கு வெளிப்பட்டுடுச்சா அல்லது இந்த சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிடுச்சான்னு கேட்டா இன்னைக்கு இல்லை. மிருகம் இருக்கு, மிருகத்தின் சொரூபம் இருக்கு, அதன் முத்திரையை தரிக்கணுன்ற அவசியம் இல்லை, அதை வணங்கியே ஆகணுன்ற கட்டளையும் இல்லை. ஆனா ஒரு காலம் வரும், வணங்கியே ஆகணும், தரிச்சே ஆகணும். அப்பதான் சில பேர் தரிக்கவும் செய்வாங்க, சில பேர் வணங்கவும் செய்வாங்க. அப்படி தரிக்கக்கூடிய வணங்கக்கூடிய நபர்களுக்கு தான் முதலாம் வாதை கொடிய புண்ணை உண்டாக்கும். அப்ப என்ன புரிய வருது? இந்த சூழ்நிலை இன்னைக்கு இந்த பூமியில இல்லைன்னா முதலாம் வாதை இன்னும் ஊற்றப்படலை. இதுல பியூட்டிஃபுல் பாயிண்ட், இந்த தாட்டு, இது அடுத்த தாட்டை நம்ம சொல்றதா நினைக்க வேண்டாம், புரிந்து கொள்ளுதலுக்காக சொல்றோம், வேற எதுவும் இல்லை. இப்போ சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படியாக வசனம் இருக்கும்போது முதலாம் உலகப் போர் ஒரு வாதை, இரண்டாம் உலகப் போர் ஒரு வாதை நம்ம சொன்னோம்னா, முதலாம் உலகப் போர்ல இரண்டாம் உலகப் போர்ல உண்மை பரிசுத்தவான்கள் கஷ்டப்பட்டாங்களா பட்டலையா? நிச்சயம் பட்டாங்க. முதலாம் உலகப் போர்ல இந்த பூமியில பரிசுத்தவான்களாக தேவ சித்தம் செய்தவர்கள் கஷ்டப்பட்டாங்க. இரண்டாம் உலகப் போர் இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கும் போது உண்மை பரிசுத்தவான்கள் அந்த உபத்திரவத்துல கஷ்டப்பட்டாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? அவளுக்கு நேரிடும் வாதைகள்ல அகப்பட்டுடக்கூடாது, வெளியே வந்துடு. அப்ப அது ஒரு வாதைன்னா பரிசுத்தவான்கள் அகப்பட்டுடுக்க மாட்டாங்க. அப்ப முதலாம் உலகப் போர் வாதையா, இரண்டாம் உலகப் போர் வாதையா? கேள்வி குறித்தான். அதே போல மற்ற வசனங்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தாலும் இன்னுமே வாதை ஊற்றப்படலை என்பது தான் நமக்கு அங்க விசுவாசத்தில் ஆழமாக உறுதியாக நிற்பதற்கு ஊன்றுகோலாக இருக்கு சகோதர சகோதரிகளே. சரி, அப்போ மறுபடியும் நம்ம முடிவுக்கு வரலாம். வாதைனா என்னன்னு பார்த்துட்டோம், வாதை ஊற்றப்படுவதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்துட்டோம். இன்னைக்கு வாதை ஊற்றப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டோம்னா அதுல நிறைய கருத்துக்கள் இருக்கு. நம்முடைய தனிப்பட்ட கருத்து கூட அதைத்தான் உங்கள் மத்தியில வைக்கிறோம். நீங்கள் நலமானதை சோதித்து பார்த்து, மன்னிக்கணும், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை என்ன பண்ணிக்கோங்க, பிடித்து கொள்ளுங்க. நம்முடைய விசுவாசம் வசனங்களின் அடிப்படையில இன்னமுமே வாதைகள் என்ன பண்ணப்படல, ஊற்றப்படல என்பது தான் நம்முடைய அங்க விசுவாசமாக இருக்கு சகோதர சகோதரிகள். இப்ப அடுத்து முக்கியமான கேள்வி, இன்னைக்கு வரைக்கும் ஊற்றப்படலைன்னா எப்போ ஊற்றப்படும்? வெரி குட் பாயிண்ட பிடிக்கிறீங்க. கடைசி அங்கம் நிறைவேறும் போது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனா நம்ம வாதைனா என்னன்னு சொன்னோம்? சத்தியம். சத்தியம் இந்த பூமியில வெளிப்படணும்னா யார்தான் வெளிப்படுத்தணும்? இந்த பூமியில சத்தியம் யார்கிட்ட இருக்கு? சபை கிட்ட தான் இருக்கு. அப்ப இந்த வாதைகள் ஊற்றப்படணும்னா யார் மூலமா தான் ஊற்றப்படணும்? ஆனா சபை நிறைவடைஞ்ச பிறகுதான் ஊற்றப்படணும்னா எப்படி? இப்பதான் நம்ம பாடத்தினுடைய அடுத்த கட்டம் போறோம். இந்த வாதைகள் யார் மூலம் ஊற்றப்பட போகுது? வசனங்களுக்குள்ள போகலாம். முதல்ல இந்த வாதைகள் யார்கிட்ட இருக்குன்னு நீங்க படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்பு வானத்திலே பெரிதும்
ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளை உடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. ஒரு சின்ன பாயிண்ட் கிளாரிஃபை. இந்த 2ஆம் உலகத்துல யாராவது பரிசுத்தவான் மாட்டியிருந்தாங்களான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்துச்சுன்னா, சமீபத்துல ஒரு சகோதரி பத்தின ஒரு விட்னஸ் பாடம் இருந்தது. நீனா, சிஸ்டர் நீனான்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி, அவங்க உண்மையான பரிசுத்தவான், தன்னுடைய ஓட்டத்தோடு முடிச்சாங்க, வெளிநாட்டு ஃபாரின்னு. அவங்க 2ஆம் உலக போர்ல மாட்டின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அவங்களுடைய விட்னஸ் நம்முடைய சகோதரர்கள் அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ பரிசுத்தவான்கள் 2ஆம் உலகத்துல உலக போர்ல பாதிப்பு வாங்கிட்டு இருக்கிறாங்க. வாதையா அது இருந்ததுன்னா, என் ஜனங்கள் வாதையில் அகப்படுவதற்கு தேவன் அனுமதிக்க கூடாது, வெளியே வந்துடுங்கன்னு இருக்கிறார். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். யாரை கொண்டு தேவன் வாதைகள் ஊற்ற போகிறார், அந்த வாதைகள் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா, வசனம் சொல்லுது 7 வாதைகளை உடைய 7 தூதரை கண்டேன். இந்த 7 வாதைகள் யார்கிட்ட இருக்குதாமா? 7 தூதர்கள். 7 தூதர்கள்னா யாரு? இதுக்கு நிறைய விளக்கங்கள் சகோதரர்கள் மத்தியில இருக்கு. 7 தூதர்கள் வந்து ஒட்டுமொத்த அறுவடையின் செய்தி. 7 என்பது என்னன்னு குறிக்கும்? பூரணம், ஆவிக்குரிய பூரணம். ஸோ அறுவடையின் செய்திகள் சொல்லி சொல்றாங்க. அது ஒரு கருத்து இருக்கட்டும் அப்படியே. ஆனா நமக்கு பைபிள் வசனங்கள் வேணும் இல்லையா, ப்ரூஃப். 7 தூதர்கள்னா யார் அவங்க? யார் அந்த 7 தூதர்கள் அப்படின்னா, வசனம் சொல்லுது 7 வாதைகளை வச்சிருக்கிறவங்க 7 தூதர்கள். ஆனா யார் அந்த 7 தூதர்கள்னா, நீங்க சொன்ன மாதிரி தான் 7 காலகட்ட சபையின் தூதர்கள் தான். எப்படி சொல்லலாம் 7 காலகட்ட சபையின் தூதர்கள் தான்? வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1 வசனம். 7 கலசங்களுடைய அந்த அண்டர்லைன் பண்ணுங்க. 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, அப்படின்னா அந்த 7 வாதைகளை வச்சிருந்தாங்க இல்லையா, 7 கலசங்களை வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த 7 கலசங்களை உடைய 7 தூதர்ல ஒருத்தர் யோவான் கிட்ட வரார். யோவான் கிட்ட வந்து என்ன சொல்றாரு? நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவர்களுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. பாருங்க, இது யார்? இது அந்த 7 தூதர்ல ஒருத்தர். யார் இவரு? 7 கலசங்களை உடைய 7 தூதர்ல ஒருத்தர் யோவான் கிட்ட பேசுறா. இது ஒரு ப்ரூஃப். யோவானுக்கு இந்த வேசி ஸ்திரீய அடையாளம் காட்டினது யார்? 7 தூதர்ல ஒருத்தர் அவரு, இயேசு கிறிஸ்து. யோவான் யாருக்கு அடையாளம்? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சபை தான். எந்த சபை? நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? பேதுரு கிட்ட கேட்டார் கர்த்தர் இயேசு யோவானை பார்த்து. கர்த்தர் 2ஆம் வருகையில வரும்போது யோவான் உயிரோட இருந்தாரா? இல்ல, யோவான் இல்ல. ஆனா யோவான் வகுப்பார் இருந்தாங்க. யோவான் வகுப்பார் யாருக்கு அடையாளம்னா, கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு பிற்பாடு இந்த பூமியில வாழக்கூடிய 7ஆம் காலகட்ட சபையாகிய பாத அங்கங்கள். இந்த யோவானுக்கு இந்த வேசி ஸ்திரீயை அடையாளம் காட்டக்கூடிய அந்த தூதன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் காலகட்ட சபைக்கு அந்தி கிறிஸ்து அமைப்பை, இதுதான் அந்தி கிறிஸ்து அமைப்புன்னு வெளிச்சம் போட்டு காட்டின தூதன் யார் அப்படின்னு கேட்டா யாரு? சகோதரர் சார்லஸ் டேஸ் ரசல் இல்லைங்களா? 2nd வால்யூம் அந்தி கிறிஸ்துன்ற ஒரு சாப்டர்ல எவ்வளோ டீட்டெயில் கொடுக்குறாரு. 4th வால்யூம் அர்மகேதோன்ல பாபிலோனுடைய அழிவு, மெனே தேக்கேல் உப்பார்சின், எவ்வளோ டீட்டெயில் கொடுக்குறாரு இல்லைங்களா? ஸோ யோவான் வகுப்பாருக்கு இந்த வேசி ஸ்திரீ யாருன்னு அடையாளம் காண்பிச்ச தூதன் சகோதரர் ரசல் மட்டும்தான். ஏன்னா மார்ட்டின் லூத்தர் இந்த காலத்துல இல்ல, வேற எந்த தூதனும் இந்த காலத்துல இல்ல. அப்படின்னா 7 தூதர்ல ஒருத்தர் சகோதரர் ரசல்னா, மற்ற 6 தூதர் யாரத்தான் இருக்க முடியும்? 6 காலகட்ட சபையின் தூதனாகத்தான் இருக்க முடியும். இன்னும் சொல்ல போனா இந்த தூதன் காலில தான் யோவான் போய் விழுந்துடுறார். எங்க படிக்கலாம்னா 19:10 வெளிப்படுத்தின விசேஷம். அப்பொழுது அவனை வணங்கும்படிக்கு அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். இது நடக்குதுங்களா இல்லைங்களா? அதே போல அந்த தூதன் என்ன சொல்றாருன்னா, இப்படி செய்யாத,
உன்னோடு இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். அப்படின்னு என்ன அர்த்தம்? யோவான் இருந்த காலப்பகுதியிலேயே இந்த தூதன் இருந்திருக்கணும். அப்பதான் என்ன வார்த்தையை பயன்படுத்த முடியும்? நானும் உன்ன மாதிரி ஒரு ஊழியக்காரன் தான். புரியுதுங்களா வித்தியாசம்? நானும் உன்னைய மாதிரி ஒரு ஊழியக்காரன் சொல்லணும்னா யோவான் கூட அந்த தூதன் இருந்திருக்கணும். அப்ப அந்த தூதன் யார் தான்? சகோதரர் ரசல் தான். சகோதரர் ரசல் இந்த பூமியில இருந்த போது யோவான் வகுப்பார் இருந்தாங்க. 7ஆம் காலகட்ட சபையின் பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. அப்படி இருந்துட்டு சகோதரர் ரசலை பார்க்கிற விதத்துல கொஞ்சம் அதிகப்படியா பார்த்தாங்க, வணங்குற அளவுக்கு பார்த்தாங்க. சகோதரர் ரசல் அதை கவனிச்சார். நோ, இப்படிலாம் பண்ணாதீங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு சகோதரன் தான். அவரே சொன்னார் வாயை திறந்து. அதுதான் இந்த வசனத்தினுடைய நிறைவேற்றம். அப்போ யோவான் பாத அங்கங்கள்ன்றது ப்ரூஃப் ஆகுது, இந்த தூதன் சகோதரர் ரசல்னு ப்ரூஃப் ஆகுது. அப்போ 7 தூதர்னா அதுல ஒருத்தர் பிரதர் ரசல், மற்ற 6 தூதர்கள் 6 காலகட்ட சபையின் தூதர்கள். சரி, இப்போ இந்த 7 தூதர்களும் எப்படி இருக்கிறாங்க? அதனாலதான் பாடத்துடைய ஆர்டர் ரொம்ப முக்கியம். வாதைகள் இன்னும் ஊற்றப்படல அப்படிங்களா? வாதைகளை வச்சிருக்கிறது யாரு? 7 தூதர்கள். இந்த 7 தூதர்கள் என்ன நிலைமையில இருக்கிறாங்க? மகிமையில இருக்கிறாங்க. வசனத்தை கன்ஃபார்ம் பண்ணுங்க. 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துல. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். பாருங்க, இங்க வசனம் சொல்லுது, அவ்வேழு தூதர்களும் என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்னா, சுத்தமும் பிரகாசமுமான வெள்ளிய வஸ்திரம் தரித்து மார்பருகே. இது என்ன? மார்பருகே பொற்கச்சை கட்டி இருக்க புறப்பட்டு வந்தாங்க. ராஜரீகம் மகிமையின் நிலைமையில இருந்து இந்த ஊழியம் செய்வதை அடையாளப்படுத்துது. இதுக்கு ப்ரூஃப் என்னன்னா, இதே நிலைமையில தான் கர்த்தர் இருந்தார். கர்த்தரை பத்தி வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தல் 1:13. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி. இவர் கூட மார்பருகே பொற்கச்சை கட்டி இருக்கிறாரு. ஆனா இவர் யாரு? மனுஷகுமாரன். எப்போ? உயிர்த்தெழுந்த பிற்பாடு மகிமையில இருந்து இந்த சுவிசேஷ யுக சபைய அவர் பாதுகாத்தார். சுவிசேஷ யுக சபைக்கு வழிநடத்தல் காண்பிச்சார், ஊழியம் செஞ்சார். அதுதான் அந்த பொற்கச்சை. கச்சை என்பது எதற்கு அடையாளம்னா, கச்சை என்பது எதற்கு அடையாளம்? கச்சைனா பெல்ட். அது எதுக்கு போடுவாங்கன்னா, வேலை செய்யும் போது ட்ரெஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதுதான் வந்து அரை கட்டி கொண்டு பந்தி இருக்க செய்து பரிமாறுறது. அதான் கட்டுறது, கச்சை கட்டுறது. ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை தான் கட்டுதல், கச்சை கட்டுதல். ஆனா இந்த கச்சை பொற்கச்சை. பொன் எதை குறிக்கும்? திவ்ய சுபாவத்துல இருந்துட்டு இந்த ஊழியம் பண்றாராமா கர்த்தர். அதுதான் அடையாள பாஷை. அடுத்து அது எங்க கட்டப்பட்டு இருக்கு? அது இடுப்புல தானே கட்டணும் கச்சைன்னா. இது எங்க கட்டப்பட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் இந்த சுவிசேஷ யுகத்துல ஏறெடுக்கப்படக்கூடிய ஊழியத்தை இருதயபூர்வமா செய்யறாராமா. அதுதான் இது ஊழியம், தெய்வீக ஊழியம். அந்த தெய்வீக ஊழியத்தை தெய்வீக சுபாவத்துல இருந்து இருதயபூர்வமா இந்த சுவிசேஷ யுக சபைக்கு செய்யறார். அதுதான் மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்த மனுஷகுமாரன். இதைத்தான் அப்படியே அங்க நீங்க பார்க்க முடியும். அந்த 7 தூதர்களும் மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாக மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்து 7 வாதைகளை கொண்டு புறப்பட்டு வராங்க. அப்படின்னா இந்த வாதைகளை ஊற்றக்கூடிய இந்த ஊழியத்தை மகிமையின் நிலைமையில இருந்து மனப்பூர்வமா இருதயபூர்வமா அந்த வேலையை அவங்க என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இதுக்கு ப்ரூஃப் என்னன்னா சகோதர சகோதரிகளே, இந்த 7 தூதர்கள் வந்து மகிமை அடைந்த சபையின் 7 தூதர்கள் தான் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் வெளிப்படுத்தல் 15:1 படிங்களேன் மறுபடியும். எல்லாரும் ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். பிரதர் இங்க எங்க எம்பசைஸ் பண்றாருன்னா, 7 வாதைகளை உடையன்னா ஏற்கனவே வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா 7 காலகட்ட சபையின் தூதர்கள் ஏற்கனவே அந்த சத்தியங்களை என்ன பண்ணிருக்கிறாங்க? வச்சிருக்கிறாங்க.
அப்படி வச்சிருக்கிறதுனால தான் உடைய 7 தூதர்கள் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இதை எப்படி மறுபடியும் உறுதிப்படுத்தலாம் தெரியுங்களா? இந்த பைபிள்ல நீங்க படிக்கும்போது 7 எக்காலங்களுக்கும் 7 கலசங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். 7 எக்காலம் எங்க ஊதப்பட்டுச்சோ அங்கதான் 7 கலசங்களும் ஊற்றப்படும். ஒரு ப்ரூஃப். முதலாம் எக்காலம் எங்க ஊதப்பட்டுச்சு, எந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வசனம் வாசிங்களேன். வெளிப்படுத்தல் 8:7. முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலேயே கொட்டப்பட்டது. அந்த பிளேஸ் ரொம்ப முக்கியம். பூமியில. அப்ப முதலாம் எக்காலம் ஊதும் போது ரியாக்ஷன் எங்க நடக்குது? பூமியில. இப்ப அதே சேம் முதலாம் வாதை ஊற்றப்படும் போது எங்க தெரியுங்களா பிரச்சனை வரும்? பூமியில. வெளிப்படுத்தின விசேஷம் 16:2 வாசிங்க. முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். எங்க ஊற்றுறாரு? பியூட்டிஃபுல். எந்த இடத்துல எக்காலம் ஊதப்படுவதன் மூலமாக விளைவுகள் நடக்குதோ அதே இடத்துல தான் எது ஊற்றப்படுது? கலசம், வாதைகள் ஊற்றப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சிமிலாரிட்டி இருக்கு. என்ன சொல்ல வராங்க தேவன் நம்ம கிட்ட? முதலாம் தூதன் ஊதின சத்தத்துக்கு எங்கெல்லாம் கீழ்ப்படிதல் நடக்கலையோ அந்த இடங்களுக்கெல்லாம் வாதைகள் அனுப்பப்படுது. புரியுதுங்களா? முதலாம் தூதன் எக்காலம் ஊதினார், சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம போனாங்க இல்லையா? அதே இடங்கள்ல அதே சத்தியங்கள் தான். ஆனா இப்ப எப்படி ஊற்றப்படுது? எக்காலமா இல்ல, வாதையாக ஊற்றப்படுது. ஆனா இந்த வாதை எப்படிப்பட்ட விஷயத்தை ஏற்படுத்தும்னா, அன்னைக்கு கீழ்ப்படியாம போனா பிரச்சனை இல்லை, ஆனா இன்னைக்கு அது ஒரு வாதை. அப்படின்னா இதுக்கு ஒரு மிகப்பெரிய விளைவை அவங்க சந்திச்சே ஆகணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. முதல் வாதை பூமி, 2வது வாதை சமுத்திரம், 3வது ஆறு நீரூற்று, 4வது சூரியன், 5வது மிருகத்தின் சிங்காசனத்தின் மேல, 6வது ஐபிராத்தின் நதியின் மேல, 7வது ஆகாயத்தின் மேல. எக்காலங்கள் ஊதப்பட்ட அதே விஷயம்தான். அதே இடத்துல தான் வாதைகளும் என்ன பண்ணப்படும்னா ஊற்றப்படும். நோக்கம் என்னன்னா, ஒரு தூதன் மாம்சத்துல இருந்து அவர் வெளிப்படுத்தின சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போகும்போது, அந்த சத்தியத்தை அநேகர் எதிர்க்கும் போது, அந்த சத்தியத்தினால அந்த காலத்துல இருந்த பொய்களை, தப்பறைகளை முழுமையாக அழித்து ஒழிக்க முடியாமல் போகும்போது, அதே தூதன் அதே சத்தியத்தை அதே இடத்துல வாதையாக ஊற்றுறார். ஆனா இப்போ இந்த வாதை எல்லா தப்பறைகளையும் எல்லா அசத்தியங்களையும் கீழ்ப்படியாதவர்களையும் முடிவுக்கு கொண்டு வந்துடும். இதுதான் முதலாம் தூதன் முதலாம் எக்காலம் ஊதுனது. அதே முதலாம் தூதன் முதலாம் வாதை ஊற்றுறது. இது கரெக்டா இருக்கும் இல்லைங்களா? இப்ப இதை சொல்லும் போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். முதலாம் தூதன் யாரு? அப்போஸ்தலன் பவுல். அப்போஸ்தலன் பவுல் வெளிப்படுத்தி காண்பித்த சத்தியம் என்ன? முக்கியமான சத்தியம். அதற்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க, அதனால மிகப்பெரிய விஷயம். ஆனா அதையே ஆபத்தா மாறப்போகுது வாதையில. முதலாம் தூதன் எதை பத்தி அதிகமா பேசினா தெரியுங்களா? ஆன்டி கிரைஸ்ட் சிஸ்டம். கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய தேவனுடைய ஆலயத்துல தேவன் போல உட்கார்ந்து அந்தி கிறிஸ்து பத்தி அதிகமா அவர் பேசியிருக்கிறார். அதே போல அவர் சொல்லி குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்களேன். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும். இதனுடைய விஷயங்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மதத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆவிக்குரிய அர்த்தத்துல பாத்தீங்கன்னா இதுதான் விஷயம். மதத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. இதுதான் முதலாம் தூதன் வெளிப்படுத்தின முக்கியமான சத்தியம். ஆனா என்ன நடந்துச்சு? மதமும் அரசியலும் ஒண்ணு சேர்ந்துச்சு. இப்ப இதையே கலசமா அவர் எப்படி ஊத்துறாருன்னா, மிருகத்தின் முத்திரைய தரித்தவர்கள், அதன் சொரூபத்தை வணங்குறவர்களுக்கு கொடிய புண் உண்டாகும். யாரெல்லாம் இந்த கூட்டணியை அங்கீகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னது பிரச்சனை, கொடிய புண் உண்டாக போகுது. முதலாம் தூதன் எக்காலமா ஊதினார்?
இங்க வாதையாக கொட்டப்பட போகுது சகோதர சகோதரிகளை. இவ்வளவுதான் டீட்டெயில், என்னுடைய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். சரி, இப்ப மறுபடியும் பாயிண்ட்க்கு வரலாம். யார் ஊற்ற போறா வாதை? யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா, மகிமை அடைந்த 7 சபையின் தூதர்கள் கிட்ட இருக்கு. ஆனா பூமியில இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? மாம்சத்துல இருக்கிறாங்க. இப்ப மாம்சத்துல இருக்கக்கூடிய இந்த மனுக்குலத்தின் விஷயத்துல பாபிலோன் மீது எப்படி மகிமையிலிருந்து சத்தியத்தை வெளிப்படுத்த முடியும்? இங்கதான் நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இன்னைக்கு நாம இந்த பாடத்தை ஏன் நம்ம தியானிக்கிறோம்னா, இந்த வாதைகள் ஊற்றப்படக்கூடிய விஷயத்துல உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கு? பங்கு இருக்கு, பங்கு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரப்போகுது. நான் சுருக்கமா கடந்து போறேன். யோவான் ஸ்நானகனுடைய சம்பவம், இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி 24 மணி நேரம், தானியேலுடைய காலத்துல 3 எபிரேய புருஷர்கள் அந்த பொற்சிலையின் மீது எரிகிற அக்னி சூளையில போடப்படுவதற்கு முன்னாடி அவங்க பேசின வார்த்தைகள். அடுத்து சிம்சோன் தாகோனுடைய பெரிய விருந்துல அவரை கட்டி வச்சு ஒரு பெரிய விஷயம் பண்ணுவாங்க. அந்த சூழ்நிலை. தானியேலுடைய பெல்ஷாத்சார் விருந்து, ஒரு விரல் வந்து மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின்னு எழுதக்கூடிய அந்த நியாய தீர்ப்பு. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கடைசி கால பாத அங்கங்கள் இந்த வாதைகள் ஊற்றப்படுவதனுடைய காட்சிகளாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இப்படி சொல்லும் போது நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க தெரியுங்களா? இல்ல கேட்கணும் தெரியுங்களா? பிரதர், அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வாதைகள் ஊற்றப்படும் சொன்னீங்க. இப்ப சபை மாம்சத்துல இருக்கும் போதே ஊற்றப்படும் சொல்றீங்களே, எப்படி? அப்ப இந்த இடத்துல தான் இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, அறுவடையில 2 பாகம் இருக்கு. என்ன 2 பாகம்? பொதுவா நம்ம அறுவடை கிளாஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? ஹார்வெஸ்ட் ஒர்க். என்ன ஒர்க் பண்றோம்? ஹார்வெஸ்ட் ஒர்க். யாருக்கு அறிவிக்கிறோம்? பெயர் சபைக்கு போய் அறிவிக்கிறோம். அவங்க அங்கிருந்து என்ன ஆயிடுறாங்க? வெளியே வந்துடுறாங்க. ஹார்வெஸ்ட் முடிஞ்சா? ஹார்வெஸ்ட்னா என்ன? வந்துட்ட அந்த மணி எங்க போகணும்? ஹார்வெஸ்ட்ல 2 பாகம் இருக்குதுங்க. பெயர் சபையில இருந்து வெளியே வரணும், அப்புறம் இங்க இருந்து களஞ்சியத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும். அதுதான் முழுமையான ஹார்வெஸ்ட் இல்லையா அன்பான சகோதர சகோதரிகளே? அப்போ இந்த அறுவடையின் வேலையில முதல் பார்ட் முடிஞ்சுடுக்கும். அப்படின்னா 1,44,000 கடைசி அங்கம் பாபிலோனை விட்டு என்ன ஆயிடுக்கும்? வெளியே வந்துடுக்கும். ஆனா இன்னும் மாம்சத்துல இந்த பூமியில தான் இருக்கும். எங்க போயிருக்காது? பரலோகம் போயிருக்காது. ஆனா அந்த கடைசி அங்கம் இந்த பூமியில இருக்கும்போது அந்த கடைசி அங்கங்கள் மூலமாகத்தான் இந்த வாதைகள் இந்த பூமியின் மீது ஊற்றப்படும். சகோதர சகோதரிகள், நான் சொல்றது புரியுதுங்களா? ஹார்வெஸ்ட் முடியும்னா முடியும் தான். அந்த கடைசி அங்கம் பாபிலோனை விட்டு வெளியே வந்துட்டாலே வாதைகள் என்ன பண்ணலாம்? பாபிலோன் மீது ஊற்றலாம், தப்பு இல்லை. ஏன்னா தேவனுடைய அழைப்பு என்னன்னா, அவளை விட்டு வெளியே வா. வந்துட்ட கடைசி அங்கம் வந்துடுச்சுன்னா இப்ப பாபிலோன் நியாயம் தீர்க்கப்படுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை, அல்லது பாபிலோன் மீது வாதைகள் ஊற்றப்படுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா சொன்னா, நமது தேவனுடைய ஊழியக்காரருடைய நெற்றிகள்ல முத்திரை போட்டு தீரும் அளவும், முத்திரை போட்டாச்சுன்னா, முத்திரைன்றது எதுக்காகங்க? வித்தியாசப்படுத்தி காண்றதுக்கா? இவர் தேவனுடைய ஊழியக்காரன் இல்ல. அந்த வித்தியாசம் தான் முத்திரை. அந்த முத்திரை எதை குறிக்குதுன்னா, சத்தியம், தேவனுடைய குமாரனுடைய சாயல். இதுதான் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கும். அந்த கடைசி அங்கம் எப்போ தன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொள்றாங்களோ அப்பவே அவர்கள் தங்களுடைய இடத்தை உறுதிப்படுத்திக் கொள்றாங்க. இதுக்கு ஒரு அருமையான நிழல் இருக்குதுங்க. அந்த நிழல் எங்க இருக்குதுன்னா, ஷார்ட்டா நம்ம சொல்லிடுறோம், சாலமோனுடைய தேவாலயம். சாலமோனுடைய தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டது எப்போ தெரியுங்களா? வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பதினோராம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே
அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்டதிட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. ஸோ சாலமோன் 7 வருஷமா ஆலயம் கட்டுறாரு. அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட 11ஆம் வருஷம் 8ஆம் மாதம். புரியுதுங்களா? அப்ப ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது 8ஆம் மாதம். ஆனா ஆலயத்துக்கு பிரதிஷ்டை பண்ணது எப்ப தெரியுங்களா? வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் 7ஆம் மாதமாகிய ஏதானிம் மாதத்து பண்டிகையிலே ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கூடி வந்தார்கள். பிரதிஷ்டை பண்ணப்பட்டது 7ஆம் மாதம். ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது 8ஆம் மாதம் தான் ஆலயம் முழுமையடைஞ்சுது. ஆனா 7ஆம் மாதத்துல பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து உள்ள வச்சுட்டாங்களாமா. அடுத்த வசனம் அப்படியே தொடர்ந்து வாசிங்களேன். 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் எல்லாம். இஸ்ரவேலின் மூப்பர் அனைவரும் வந்திருக்கையில் ஆசாரியர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசாரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருந்த பரிசுத்த பனிமுட்டுகள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தார்கள். எல்லா பொருட்களும் உடன்படிக்கை பெட்டி முதற்கொண்டு ஆலயத்துல கொண்டு வந்து வச்சது 7ஆம் மாதத்திலேயே. ஆனா ஆலயம் கட்டி பிடிக்க முடிச்சது 8ஆம் மாசத்துல. 7ஆம் மாசத்துல எல்லா பொருளும் வந்து அதனுடைய இடங்கள்ல பிட் பண்ணியாச்சு. இதுல ரொம்ப பியூட்டி என்ன தெரியுங்களா? அந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சுட்டு தண்டை உருவுனா தண்டு வந்துடுச்சு. தண்டு எதுக்காக தெரியுங்களா? உடன்படிக்கை பெட்டியில வைக்கப்பட்டுச்சு சுமந்து கொண்டு போறதுக்காக. ஆனா தேவாலயத்துல வச்சதுக்கு அப்புறம் தண்டு என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. தண்டு இல்லை இப்ப அதுல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிக்ஸ்டு. இதுக்கப்புறம் டிராவல் ஆகாதுன்னு அர்த்தம். அதே போல அந்த அதிகாரத்துல தொடர்ந்து படிச்சீங்கன்னா அந்த பெட்டிக்குள்ள 2 பொருள் இல்லை, ஒரு பொருள் மட்டும்தான் இருக்குது. நியாயப்பிரமாண கற்பலைகள் மட்டும்தான் இருந்துச்சே தவிர மண்ணா வைக்க பொற்பாத்திரமும் இல்லை, ஆரோனுடைய துளிர்த்துக்கோளும் இல்லை. வேணா வசனங்கள் வாசிக்கிறதா இருந்தா வாசினுங்க. 8, 9 நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமா வாசிங்க. தண்டுகளின் முனைகள் சன்னதி ஸ்தானத்திற்கு முன்பாக பரிசுத்த ஸ்தலத்திலேயே காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகளை முன்னுக்கும் இழுத்தார்கள். ஆகிலும் வெளியே அவைகள் காணப்படவில்லை. அவைகள் இந்நாள் வரைக்கும் அங்கேதான் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின பின்பு கர்த்தர் அவர்களோட உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியிலே வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்தது இல்லை. பாயிண்ட்டுங்க இது. கற்பலைகளை தவிர வேற எதுவும் இல்லை பெட்டிக்குள்ள. என்ன இருந்துச்சு அதுக்கு முன்னாடி? மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். இது 2 எதற்கு அடையாளம்? மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் அழியாமைக்கு அடையாளம். ஆனா அது இல்ல. ஏன் இல்ல? 1,44,000 உள்ள வந்துட்டாங்கன்னா இனிமே இன்னொருத்தருக்கு அழியாமை வாய்ப்பு கிடையாது. ஆரோனுடைய துளிர்த்த கோல் இல்ல. ஏன் இல்ல? ஆசாரிய ஊழியத்துக்காக 1,44,000 இந்த மனுக்குலத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. கடைசி அங்கம் உள்ள வந்துடுச்சுன்னா இனி அந்த கோல் தேவையில்லை. இனி ஒருத்தர் ஆசாரியரா மாறக்கூடிய அழைப்பு நின்னு போச்சுன்னு அர்த்தம். அந்த 2 பொருளும் போயிடுச்சு. 7ஆம் மாசத்திலேயே கண போயிடுச்சு. 7ஆம் மாசத்திலேயே பெட்டி வச்சிருச்சு. ஆனா ஆலயம் கட்டி முடிக்க முடிஞ்சது 8ஆம் மாசம். இதுல இன்னும் ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது, இந்த வேலை செய்யும் போது ஒரு மேகம் வந்து முழுசா மூடி ஆசாரியர்கள் வேலை செய்ய முடியாம போயிடுச்சு. இதை பத்தி வசனங்கள் நீங்க அதே அதிகாரத்துல 10, 11 வாசிங்க. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பியது. மேகத்தின் மித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. பாத்தீங்களா? அந்த 7ஆம் மாதத்தின் விஷயத்துல ஆசாரியர்கள் வேலை செய்யணும். ஆனா என்ன செய்ய முடியல? வேலை செய்யல. மேகம் மூடிடுச்சு. இது பியூட்டிஃபுல் இணை. எங்க தெரியுங்களா? வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் வாசி. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது. இங்க தேவாலயம் முழுமையா புகை மூடிடுச்சு. அதனால வேலை செய்ய முடியல. எது வரைக்கும்? 7 வாதைகள் ஊற்றப்பட்டு முடிகிற வரைக்கும் யாரும் தேவாலயத்துக்குள்ள வர முடியல.
இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா சகோதரர்கள், தேவாலயத்துக்குள்ள ஒருத்தர் எதற்கு வரணும்? தேவனை தொழுது கொள்றதுக்கு வரணும். அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, 7 வாதைகள் ஊற்றப்பட்டு முடிகிற வரைக்கும் உலகத்துக்கான ஆசாரிய வேலை செய்ய முடியாது அப்படின்ற கருத்து கொடுக்குறாங்க. ஆனா நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு முடிஞ்சாதான் உலகத்துக்கான ஆசாரிய ஊழியம் செய்ய முடியும் இல்லைங்களா? ஆலயம் கட்டி முடிக்கிறது 8வது மாசத்துல, ஆனா 7ஆம் மாசத்துல வேலை செய்ய முடியாம ஆசிரியர்கள் போனாங்களே அப்படின்னா, இதுக்கு சகோதரி எவ்வளவு அருமையா ஒரு பியூட்டிஃபுல் தாட் கொடுக்குறாருன்னா, ஆசாரியர்கள் சபையின் கடைசி அங்கங்கள் மாம்சத்துல தான் இருக்கிறாங்க, கரெக்ட். அவங்க தான் தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திட்டாங்க. இன்னொருத்தருக்கு இந்த வாய்ப்பு போக போறது இல்லை. அதனால தான் ஃபிக்ஸ்டு எல்லா இடங்களையும் கொண்டு வந்து ஆலயத்துல பொருளை வச்சாச்சு. கடைசி அங்கம் உள்ள வந்துடுச்சு, ஆனா மாம்சத்துல தான் இருக்கு, ஆனா வேலை செய்ய முடியல. இது குறிக்குது யோவான் 9:4, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகுது. கடைசி கால பாத அங்கங்களுடைய கடைசி மணிகள் இந்த அழைப்புக்குள்ள வந்துடும், தன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திடும். மாம்சத்துல தான் இருக்கும், ஆனா வேலை செய்ய முடியாது. அப்படி வேலை செய்ய முடியாத சுச்சுவேஷன், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரும்போது தான் வாதைகள் ஊற்றப்பட ஆரம்பிக்கும். இந்த வாதைகள் ஊற்றப்படுகிற வரைக்கும் தேவாலயத்துக்குள்ள ஒருத்தரும் பிரவேசிக்க முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் பாடம் ஒரு தீர்க்க தரிசன பாடமாகத்தான் இருந்தது. ஆனாலும் இதுல நமக்கு ஒரு ஆவிக்குரிய படிப்பினை என்று நம்ம சொல்லணும்னா, இந்த கடைசி கால பாத அங்கங்கள் மீது விசேஷித்த பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு நீங்கள் நான் எவ்வளவு உணர்ந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம் தெரியல. ஆனா பெற்றுக்கொண்டுட்ட சத்தியத்திற்கு நாம அதிகம் உண்மை காண்பிக்க வேண்டிய நபர்களாக, தெய்வீக திட்டத்துல விசேஷமான ஊழியத்தை செய்யும்படிக்கு நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக நாம போராட, இந்த உலகத்தின் காரியங்களை அனைத்தையும் எதிர்த்து போராட தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை இரக்கம் செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.